ഗലാത്യർക്ക് എഴുതിയ ലേഖനം അതിന്റെ 2-ാം അധ്യായം 20 മുതൽ கலாத்தியர் 2வது அதிகாரத்தினுடைய 20வது வசனம். ഞാൻ ക്രിസ്തുവിനോടുകൂടെ ക്രൂശിക്കപ്പെട്ടിരിക്കുന്നു, ഇനി ജീവിക്കുന്നത് ഞാനല്ല, ക്രിസ്തു അത്രേ എന്നിൽ ജീവിക്കുന്നു. கிறிஸ்துவுடனே கூட நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், ஆயினும் பிழைத்திருக்கிறது நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். ഇപ്പോൾ ഞാൻ ജഡത്തിൽ ജീവിക്കുന്നതോ എന്നെ സ്നേഹിച്ച് എനിക്ക് വേണ്ടി തന്നെത്താൻ ഏൽപ്പിച്ചു കൊടുത്ത ദൈവപുത്രങ്കിലുള്ള വിശ്വാസത്താൽ അത്രേ ജീവിക്കുന്നത്. நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். ഞാൻ ദൈവത്തിന്റെ കൃപ വൃഥാവാക്കുന്നില്ല. ന്യായപ്രമാണത്താൽ നീതി വരുന്നുവെങ്കിൽ ക്രിസ്തു മരിച്ചത് വെറുതെയല്ലോ. நான் தேவனுடைய கிருபையை விருதா வாக்குகிறதில்லை. நீதியானது நியாய பிரமாணத்தினாலே வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணா இருக்குமே. ഈ വാക്യങ്ങളെ വ്യക്തിപരമായിട്ട് ഞാൻ സ്വാതന്ത്ര്യത്തിന്റെ ഒരു വലിയ ഉത്ബോധനമായിട്ടാണ് എടുക്കാറുള്ളത്. இந்த ஒரு வசனத்தை நான் மிகவும் ஒரு விடுதலையான ஒரு 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 சிந்தையோடு கூட இந்த காரியத்தை நான் എടുത്തുകൊள்வதுண்டு. പ്രിയപ്പെട്ടവരെ, നമ്മളൊക്കെ കർത്താവിലേക്ക് വരുമ്പോ നമ്മൾ എന്ത് കേട്ടാ കർത്താവിലേക്ക് വന്നത്? நாம் பிரியமானவர்களே, நாம் கர்த்தரிடத்திலே ஆரம்பத்திலே வந்த பொழுது നാം എதை കേട്ട് നാം കർത്തരിടത്തിലെ വന്നോം? നാം ഒരുപക്ഷെ ഒരു സുവിശേഷ പ്രതി വായിച്ചിരിക്കാം, അല്ലെങ്കിൽ ഒരു പരസ്യയോഗത്തിൽ ഒരാൾ പ്രസംഗിക്കുന്നത് കേട്ടിരിക്കാം. ஒருவேளை நாம் ஒரு சிறிய அந்த துண்டு பிரசுரத்தை வாசித்து அதன் மூலமாக வந்திருக்கலாம், அல்லது ஒரு நற்செய்தி கூட்டத்திலே சுவிசேஷத்தை கேட்டு நாம் கிறிஸ்துவண்டை வந்திருக்கலாம். എന്തായാലും ആ സന്ദേശം കർത്താവായ യേശുവിനെ നീ രക്ഷകനും നാഥനുമായിട്ട് സ്വീകരിക്കുക, അതോടെ കാര്യങ്ങളെല്ലാം മാറും. നല്ല സ്വാതന്ത്ര്യത്തിലും ആ നിലയിൽ യാതൊരു പ്രശ്നവും ഇല്ലാത്ത ഒരു ജീവിതം നിന്റെ മുമ്പിൽ ഉണ്ടാകും എന്നാണ് പലരും തുടക്കത്തിൽ കേട്ട് ഈ സത്യത്തിലേക്ക് വരുന്നത്. ஆனால் ஆரம்பத்திலே கேட்ட நம்முடைய அந்த நாம் கேட்ட நற்செய்தி என்னவாக இருந்தது என்று சொன்னால், கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் உங்களுடைய சொந்த இரட்சகராக கர்த்தராக ஏற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து விடும், இனிமேல் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது என்கிற ஒரு ரீதியின் அடிப்படையிலே அநேகர் பிரசங்கித்தார்கள். அவரை கேட்டுதான் நாம் ആരംഭത്തിലെ കർത്തരിടത്തിലെ വന്നോം. പക്ഷേ നമ്മള് അങ്ങനെ വന്നു കഴിഞ്ഞ് കുറച്ച് കഴിയുമ്പോ സത്യത്തില് ആ നിലയിൽ ഒരു സ്വാതന്ത്ര്യം നമ്മൾ കൈയാളുന്നുണ്ടോ? ஆனால் அவ்வாறாக நாம் கேட்டுவிட்டு கிறிஸ்துவுக்குள்ளே வந்த பிற்பாடு அதே ஒரு விடுதலை நமக்கு மெய்யாக மாறி இருக்கிறதா? നമ്മള് വർഷങ്ങളായിട്ട് ഈ വിശ്വാസത്തിൽ വന്ന ചിലരോട് അടുത്ത് ഇടപെടുമ്പോ നമ്മൾ ചിലപ്പോ അത്ഭുതപ്പെട്ടു പോകും. நாம் அநேக வருடங்களாகி விட்டது. நாம் விசுவாசிகளோடு கூட அந்த காரியத்தை பேசும் பொழுது நாம் சற்று ஆச்சரியப்பட்டு போவதுண்டு. അവർക്ക് വെളിയിലുള്ള ആളുകളുമായിട്ടല്ല, സഭയിൽ തന്നെ ഏതാണ്ട് അവരോടൊപ്പമുള്ള ചില ആളുകളുമായിട്ട് ആ നിലയിലുള്ള ചില കയ്പും പകയും, ആ ആളെന്നോട് 10 വർഷം മുമ്പ് ഇങ്ങനെ പറഞ്ഞത് ഞാൻ ഇന്നും മറന്നിട്ടില്ല എന്നൊക്കെയാണ് അവർ പറയുന്നത്. அவர்கள் சபையில் இருக்கிறவர்களோடு கூட அல்ல, மாறாக வெளியில் இருக்கிறவர்களோடு கூட அவர்கள் பேசும்போது சொல்வார்கள், கடந்த 20-30 வருடங்களுக்கு முன்பதாக அந்த நபர் என்னை பற்றி பேசின காரியத்தை குறித்து இப்பொழுதும் எனக்குள்ளாக மனக்கசப்பு இருந்து கொண்டுதான் இருக்கிறது என்று அவர்கள் சொல்லுவதுண்டு. ക്രിസ്തുവിനെ അംഗീകരിച്ചാൽ, ക്രിസ്തുവിന്റെ അടുത്തേക്ക് വന്നാൽ തികഞ്ഞ സ്വാതന്ത്ര്യമാണെന്നൊക്കെ പറഞ്ഞതപ്പോ ഈ വെറുതെ. அப்படி என்று சொன்னால், கிறிஸ்துவனிடத்திலே நீங்கள் வந்து விட்டால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொன்ன காரியம் அப்பொழுது பொய்யா? ലോക മനുഷ്യർക്കുള്ളതുപോലെയല്ല. എന്നാൽ ഈ ക്രിസ്തീയ ഗോളത്തിലെ പലതലത്തിലുള്ള ഒട്ടേറെ ഭാരങ്ങളും പ്രയാസങ്ങളും ഒക്കെ ആയിട്ട് ചുരുക്കത്തിൽ പലരുടെയും ക്രിസ്തീയ ജീവിതത്തെ അടുത്തറിഞ്ഞാൽ നമുക്ക് ഈ നിലയിൽ ഇത് സ്വാതന്ത്ര്യം നൽകുന്ന ഒരു ജീവിതമാണ് എന്നുള്ളത് പറഞ്ഞത് ഒരു മിഥ്യയാണോ എന്ന് സംശയം തോന്നും. நாம் வெளியில் இருக்கிறவர்களுடைய காரியத்தை இல்ல, மாறாக நம்முடைய விசுவாசிகளுடைய காரியங்களை குறித்து நாம் அவர்களோடு கூட இடைப்படும் பொழுது நாம் சொன்ன காரியம் அல்லது நாம் கேட்டு விசுவாசத்த காரியங்கள் எல்லாம் உண்மைதானோ என்கிற ஒரு சந்தேகம் எழும்பத்தக்கதான நிலையில் இருக்கிறது. എന്നാൽ ഈ വാക്യം നോക്കുക. ஆனால் இந்த வசனத்தை நீங்கள் பாருங்கள். ഇവിടെ
പറഞ്ഞിരിക്കുന്നത് നമ്മൾ നമ്മുടെ ജീവിതത്തിൽ യാഥാർത്ഥ്യമായി തീർന്നാൽ அது നമ്മളെ വലിയൊരു സ്വാതന്ത്ര്യത്തിലേക്ക് നടത്തും. இங்கே நாம் வாசித்து என்னவென்று சொன்னால், இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே யதார்த்தமாக ஒரு உண்மையாக மாறிவிடும் என்று சொன்னால், நமக்கு மெய்யாகவே ஒரு விடுதலை, ஒரு சுதந்திரம் உண்டு என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். കർത്താവിൽ യഥാർത്ഥത്തിൽ സന്തോഷവും സ്വാതന്ത്ര്യവുമാണ് ഉള്ളത്. கர்த்தரிடத்திலே மெய்யாகவே விடுதலை உண்டு, சந்தோஷம் உண்டு, அது உண்மைதான். എന്നാൽ അതിനെ കർത്താവ് ആഗ്രഹിക്കുന്ന ഒരു തലത്തിൽ പലരും സ്വായത്തമാക്കുന്നില്ല, കൈയാളുന്നില്ല. അതാണ് അവരുടെ പ്രശ്നം. ஆனால் கர்த்தர் விரும்புகிற ரீதியிலே இந்த காரியங்களை அநேகர் தங்களுடைய வாழ்க்கையிலே அது மெய்ப்பட அவர்கள் செய்கிறதில்லை. பிரச்சனை அதுதான். ഇത് മറ്റേ ആരുടെയോ കാര്യമായിട്ട് പറഞ്ഞ് നമുക്ക് തള്ളിക്കളയണ്ട. இது வேறொருத்தருடைய பிரச்சனை என்று சொல்லி நாம் அப்படியே இதை விட்டுவிடவும் கூடாது. നമുക്ക് നമ്മളെ തന്നെ സത്യസന്ധമായിട്ടൊന്ന് ചോദന ചെയ്യാം. இந்த காரியத்திலே நம்மை நாமே நாம் நேர்மையாய் ஆராய்ந்து அறிந்து பார்க்க வேண்டும். നാം പറയുന്നത് പോലെ ഭാവിക്കുന്നത് പോലെ ഒരു സ്വാതന്ത്ര്യം നമുക്ക് ഈ ക്രിസ്തീയ ജീവിതത്തിൽ ഉണ്ടോ? நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் சொல்லிக் கொள்ளுகிறது போல அல்லது நாம் நடந்து கொள்ளுகிறது போல மெய்யாகவே ஒரு விடுதலை நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறதா? അങ്ങനെ ഇല്ലെങ്കിൽ എവിടെയാണ് പിഴച്ചത്? அப்படி என்று சொன்னால் அது இல்லாத பட்சத்திலே பிரச்சனை எங்கே அல்லது அதோடைய தவறு எங்கே நடந்திருக்க வாய்ப்புண்டு? പ്രിയപ്പെട്ടവരെ, ഈ വാക്യങ്ങൾ അതിനുള്ള ഉത്തരത്തിലേക്ക് വിരൽ ചൂണ്ടുന്നു. பாருங்கள் பிரியமானவர்களே, இந்த வசனம் அந்த கேள்விக்கான பதிலை நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. ഇവിടെ ഇതാ അപ്പോസ്തലനായ പൗലോസ് പറയുന്നു, இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், ഞാന് ക്രിസ്തുവിനോട് കൂടെ മരിച്ചു, நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டு ஆயிற்று. ഇനിയും ഞാന് ഒരു പകുതി ജീവനോടെ ജീവിക്കുന്നില്ല, ഇനി ഞാൻ ജീവിക്കുന്നില്ല. இனி நான் ஒரு பகுதி வாழ்கிறேன் என்று சொல்லாமல் இனிமே நான் பிழைக்கவே இல்லை என்று அவர் சொல்லுகிறார். பிழைப்பது நான் அல்ல என்று சொல்லுகிறார். ഇനി ഞാൻ ജീവിക്കുന്നില്ല, എന്നിൽ ജീവിക്കുന്നത് ഞാനല്ല, ക്രിസ്തു അത്രേ എന്നാണ്. இனி பிழைத்திருக்கிறது நான் அல்ல, மாறாக கிறிஸ்துதான் எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்று அவர் சொல்லுகிறார். നോക്കുക, பாருங்கள், മരിച്ച ഒരാളിന് എത്ര സ്വാതന്ത്ര്യമാണുള്ളത്. ഒരു പ്രത്യേക അർത്ഥത്തിലാണ് ഞാൻ ഈ പറയുന്നത്. பாருங்கள், மரித்த ஒரு நபருக்கு எப்பேற்பட்ட ஒரு விடுதலை உண்டு என்கிற ஒரு அர்த்தத்தில் தான் இது சொல்லப்பட்டிருக்கிறது. മരിച്ച ആളിനെ ആരെങ്കിലും കുറ്റം പറഞ്ഞാൽ അദ്ദേഹത്തിന് വിഷമം തോന്നുകയില്ല, കാര്യം അദ്ദേഹം മരിച്ചു. பாருங்க, செத்து போன நபர்கிட்ட அவர் மேல ஏதாவது யாராவது குற்றம் சுமத்துனாங்கன்னா அவருக்கு அதனால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. താൻ നേരത്തെ പറഞ്ഞ ഒരു കാര്യത്തെ തെറ്റിദ്ധരിച്ച് മറ്റൊന്നായിട്ട് ഒരാൾ ചിത്രീകരിക്കുന്നത് കേട്ടാലും മരിച്ചയാൾക്ക് ഒരു കുലുക്കവും ഇല്ല, കാര്യം അദ്ദേഹം മരിച്ചു. பாருங்க, ஒருவேளை தான் சொன்ன ஒரு காரியத்தை திரித்து வேறொரு ரீதியிலே மற்றொரு நபருக்கு சொல்லுகிறதை இந்த நபர் கேட்டாலும் கூட இவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, ஏன்னா அவர் ஏற்கனவே செத்து போயிட்டாரு. പ്രിയമുള്ളവരെ, നമ്മള് ഈ പറയുന്നത് പോലെ, പൗലോസ് പറയുന്നത് പോലെ കർത്താവിനോടൊപ്പം മരിച്ചിട്ടുണ്ടോ? பிரியமானவர்களே, இங்கே பவுல் சொல்லுகிறது போல நாமும் கிறிஸ்துவுடனே கூட மெய்யாகவே சிலுவையில் அறையப்பட்டு விட்டோமா? അതോ തലച്ചോറിൽ ചില ആശയങ്ങളൊക്കെ എടുത്ത് ചില അനുതാപത്തിന്റെ ഒരു പ്രാർത്ഥന യാന്ത്രികമായിട്ട് പറഞ്ഞ് സഭയിലൊക്കെ കൂടി പോകുന്നതേ ഉള്ളൂ? அல்லது അതിന് പകരം രക്ഷിക്കപ്പെടുമ്പോൾ അനുതാപത്തിന്റെ ഒരു പ്രാർത്ഥന യാന്ത്രികമായിട്ട് പറഞ്ഞതേ ഉള്ളൂ? அல்லது நீங்கள் ரட்சிக்கப்படும் பொழுது ஒரு அனுதாபத்தின் நிமித்தமாக ஒரு ஜெபத்தை நீங்கள் ஏறெடுத்து விட்டு அப்படியே கடந்து போய் விடுகிறீர்களா? സഭയിലൊക്കെ ഞായറാഴ്ചയൊക്കെ മീറ്റിങ്ങിനൊക്കെ വരുന്നു, പോകുന്നു, അതിൽ തൃപ്തനായിട്ടാണോ ഇരിക്കുന്നത്? ஞாயிற்றுக்கிழமையானால் சபை கூடுகைக்கு நீங்கள் வருகிறீர்கள், போகிறீர்கள், அதுவே உங்களுக்கு திருப்தியா இருக்கிறதா? ഈ വാക്യത്തിൽ ഗലാത്യർ 2:20 പൗലോസ് പറയുന്നത് പോലെ കർത്താവിനോടൊപ്പം പൂർണ്ണമായി മരിച്ച് അതിന്റെ ഒരു സ്വാതന്ത്ര്യം ഈ ലോകത്ത് നമ്മൾ കൈയാളുന്നുണ്ടോ? பாருங்கள், இந்த கலாத்தியர் 2:20 சொல்லப்பட்டிருக்கிறது போல கிறிஸ்துவுடனே நாம் சிலுவையில் அறையப்பட்டு அது நிமித்தமாக நமக்கு ஒரு விடுதலையான வாழ்க்கை இந்த பூமியில நம்மால் வாழ முடிகிறதா? ഒരു ദൈവദാസൻ ഒരിക്കല് രസകരമായ ഒരു പ്രയോഗം ഇന്നത്തെ ക്രിസ്തീയ ലോകത്തെ കുറിച്ച് പറയുകയുണ്ടായി. ஒரு தேவ மனிதர் இன்றைய கிறிஸ்தவத்தை குறித்து சுவாரஸ்யமான ஒரு சொற்றொடரை இப்படியாக அவர் சொல்லி இருக்கிறார். അദ്ദേഹം പറഞ്ഞു, അവരിൽ ഭൂരിപക്ഷത്തിന് ഉള്ളത്
ഒരു തലവേദന ക്രിസ്തീയതയാണ് ഹെഡേക് ക്രിസ്ത്യാനിറ്റി. அவர்களுடைய கிறிஸ்தவம் என்று சொல்லப்படுவது ஒரு தலைவலி கிறிஸ்தவை, ஒரு தலைவலி கிறிஸ்தவத்தை போலதான் இருக்கிறது. அவ்வளவுதான் அவருடைய கிறிஸ்தவம் என்று அவர் சொல்லுகிறார். ക്രിസ്ത്യാനികളാണ്, പക്ഷേ അവരുടെ ക്രിസ്തീയത ഒരു തലവേദന ക്രിസ്തീയതയാണ്. அவர்கள் எல்லோரும் கிறிஸ்தவர்கள் தான், ஆனால் அவர்களுடைய கிறிஸ்தவம் ஒரு தலைவலி கிறிஸ்தவத்தை போல்தான் இருக்கிறது. പലര് പറഞ്ഞ കാര്യങ്ങള്, പല നിലയിലുള്ള ഭാരങ്ങള്, പ്രയാസങ്ങള് എല്ലാം കൊണ്ട് ആകപ്പാടെ ക്രിസ്തീയതയുടെ സന്തോഷമൊന്നുമില്ലാതെ അതൊരു തലവേദന പിടിച്ച ക്രിസ്തീയതയായിട്ട് കൊണ്ടുവന്നു. அவர்கள் அநேக பிரச்சனைகளை, காரியங்களை, பாடுகளை, பிரயாசங்கள் எல்லாவற்றையும் தங்களுடைய தலைகளிலே ஏற்றி ஒரு தலைவேதனையோடு கூட இருக்கிற கிறிஸ்தவர்களாகத்தான் அவர்கள் காணப்படுகிறார்கள். പ്രിയപ്പെട്ടവരെ, ഈ ക്രിസ്തീയ ജീവിതം നമ്മൾ തന്നെ വല്ലപാടും അങ്ങ് നടപ്പാക്കി കൊണ്ടുപോകണം എന്നുള്ള വലിയ ഒരു ഉത്തരവാദിത്തമൊക്കെയാണ് നമ്മുടെ മനസ്സിലെങ്കിൽ பாருங்கள், പലപ്പോഴും അത് ഭാരം ഉണ്ടാക്കും. அநேக வேளையிலே ஏன் இப்பேற்பட்ட சிந்தனை அல்லது பாரம் நமக்குள் வருகிறது என்று சொன்னால், இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் தான் இப்படியாக கடைபிடித்து நம்முடைய முயற்சியினால் நாம் முன்னேறி செல்ல வேண்டும் என்கிற பொறுப்பு நமக்கு இருக்கிறதை போல நாம் நம்மை குறித்து சிந்திக்கிறதுனால தான் இந்த தலைவலி. അതേസമയം പൗലോസ് ഇവിടെ പറയുന്നത് കേട്ടോ, ஆனால் இங்கே அதே வேளையிலே பவுல் அதை எப்படி சொல்லுகிறார் நீங்கள் கேட்டீர்களா? ഞാൻ മരിച്ചു, ഇനിയിപ്പൊ ഞാൻ ജീവിക്കുന്നില്ല. நான் ஏற்கனவே மரித்து விட்டேன், இப்பொழுது நான் பிழைப்பது நான் இல்லை. അതുകൊണ്ട് ഈ ഭാരങ്ങളോ ഈ ഉത്തരവാദിത്തങ്ങളോ ഒന്നും ഞാൻ വഹിക്കുന്നില്ല, എനിക്ക് അതിന്റെ തലവേദനയൊന്നുമില്ല. அதனால் இந்த ஒரு பொறுப்புகளையோ அல்லது பாரங்களையோ இப்பொழுது நான் சுமக்கிறதில்லை, அதனால் எனக்கு அந்த தலைவலியும் இல்லை. പിന്നെ ആരാ ഈ ജീവിതം ജീവിക്കുന്നത്? அப்படி என்று சொன்னால் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை எனக்காக யார்தான் வாழ்கிறார்? അത് കർത്താവ് ജീവിക്കുന്നു. அது கர்த்தர் எனக்காக ஜீவிக்கிறார். പ്രിയപ്പെട്ടവരെ, ഇതിന്റെ യാഥാർത്ഥ്യത്തിലേക്ക് നമ്മൾ എത്രയും കൂടുതൽ വരുംതോറും നമ്മുടെ ജീവിതം കൂടുതൽ സ്വാതന്ത്ര്യമുള്ളതായിരിക്കും. பிரியமானவர்களே, இந்த ஒரு யதார்த்தத்திலே நாம் எவ்வளவு அதிகமாக நாம் வருகிறோமோ அவ்வளவு அதிகமாக இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு விடுதலை நிறைந்த வாழ்க்கையாக நமக்கு மாறிக்கொண்டே வரும். പ്രിയപ്പെട്ടവരെ, ഈ ക്രിസ്തീയ ജീവിതം അത് ദൈവത്തിന് പ്രസാദകരമായി ജീവിച്ച് എങ്ങനെങ്കിലും കൊണ്ട് നടക്കേണ്ടത് നമ്മുടെ ഒരു ഉത്തരവാദിത്തമായിട്ട് എടുക്കുമ്പോഴാണ് ഇതൊരു തലവേദന ക്രിസ്തീയതയായി മാറും. பிரியமானவர்களே, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் தேவனுக்கு எப்படியாவது பிரியமாய் வாழ்ந்துவிட வேண்டும் என்கிற பொறுப்பை நம்முடைய தலையின் மேல் நாம் எடுத்துக்கொள்ளுகிற காரணத்தினால்தான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை இப்படி பாடு அல்லது தலைவேதனை நிறைந்த ஒரு வாழ்க்கையாக மாறிவிடுகிறது. ഈ വാക്യം പറയുന്നത്, இங்கே இந்த வாக்கியம் சொல்லுகிறது, നിങ്ങൾ ഈ തലവേദന എടുക്കണ്ട, நீங்கள் இனிமேல் இந்த தலைவலி உங்களுடைய தலைவலி இல்ல, നിങ്ങൾ മരിച്ചു, நீங்க மரித்து போய்விட்டீர்கள். പിന്നെ കർത്താവ് ജീവിച്ചോളൂ. அதற்கு அப்புறமாக உங்களுக்கு பதிலாக கர்த்தர் வாழ்ந்து கொள்வார். എന്തൊരു സ്വാതന്ത്ര്യം! அது ஒரு எவ்வளவு ஒரு விடுதலையான வாழ்க்கை அது. കർത്താവിനെ അങ്ങനെ ജീവിക്കാൻ നമ്മൾ അനുവദിച്ചാൽ മതി, കർത്താവ് ജീവിച്ചോളൂ. கிறிஸ்துவை இப்படி நமக்குள் வாழும்படிக்கு நம்ம அனுமதித்தா போதும், அது போதும். എന്നാൽ പലരും കർത്താവിനെ അങ്ങനെ ജീവിക്കാൻ അനുവദിക്കുന്നില്ല. ஆனால் அநேகர் இப்படி கிறிஸ்துவை தங்களுக்குள் பிழைப்பதற்கு அல்லது வாழுவதற்கு அனுமதிப்பது கிடையாது. അവര് തന്നെയാണ് പിന്നെയും അങ്ങ് ജീവിക്കുന്നത്. அவர்கள் தான் தொடர்ந்து இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். അല്ലെങ്കിൽ வேற ചിലരുണ്ട്, പകുതി കർത്താവ് ചെയ്യും, പകുതി ഞാനും ചെയ്യും. அல்லது வேறொரு ரீதியிலே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? பாதி வாழ்க்கை தாங்கள் வாழ்கிறார்கள், மீதி வாழ்க்கை கர்த்தர் வாழ விட்டு விடுகிறார்கள். ഇല്ല, ഇവിടെ നോക്കുക, ஆனால் இங்கே பாருங்கள், ഞാൻ മരിച്ചു, நான் மரித்து விட்டேன், കർത്താവ് ജീവിക്കുന്നു. எனக்கு பதிலாக கர்த்தர் வாழுகிறார். ഒരു പൂർണ്ണമായ മുഴുവനായ മൊത്തത്തിലുള്ള ഒരു സമർപ്പണമാണ്. இது முழுமையான ஒரு பூரணமான ஒரு சமர்ப்பணமாக இங்கே நாம் பார்க்கிறோம். അതുണ്ടായാൽ പ്രിയപ്പെട്ടവരെ, നമ്മുടെ ക്രിസ്തീയ ജീവിതം നമ്മളെ ഭാരപ്പെടുത്തുന്ന ഒരു ജീവിതമായിരിക്കുകയില്ല. ஆகையால் பிரியமானவர்களே, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நம்மை பாடுகளுக்கும் பிரயாசங்களுக்கும் உட்படுத்துகிற ஒரு வாழ்க்கையா இருக்காது. ഇത് കേവലം ഗലാത്യർ 2:20 മാത്രം കാണുന്ന ഒരു കാര്യമല്ല. இது வெறுமனே ஏதோ வெறும் கலாத்தியர் 2:20 மாத்திரம் நாம் காண்கிற ஒரு காரியம் அல்ல. ബൈബിളിൽ എത്രയോ വാക്യങ്ങള് ഈ നിലയിൽ നമുക്ക് കാണാൻ കഴിയും. வேதாகமத்திலே இதே போன்ற வசனங்கள் பல இடங்களில் நாம் பார்க்க முடியும்.
കർത്താവ് ജീവിച്ചോളും. കർത്താവിനെ ജീവിക്കാൻ അനുവദിച്ചാൽ മതി. கர்த்தர் நமக்காக வாழ்ந்து கொள்வார். அவர் அப்படி வாழ்வதற்கு நாம் அனுமதித்தால் போதும். ഈ യൂദായുടെ ലേഖനം 24-25 വാക്യങ്ങള് നമുക്ക് എല്ലാവർക്കും അറിയാവുന്ന വാക്യങ്ങളാണ്. யூதா நிருபத்தினுடைய 24 மற்றும் 25வது வசனம் நம் அனைவருக்குமே தெரிந்த ஒரு வசனம்தான். അവിടെ കണ്ടോ, ഈ ക്രിസ്തീയ ജീവിതം മനോഹരമായി ജീവിച്ച് വീഴാതെ സൂക്ഷിച്ച് നമ്മെ കളങ്കമില്ലാതെ ആനന്ദത്തോടെ ദൈവസന്നിധിയിൽ നിർത്തുന്നത് ആരാ? കർത്താവ് നിർത്തിക്കോളും. பாருங்கள், இங்கே வலுவாதபடி நம்மை காத்து அவருடைய மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட நம்மை மாசற்றவர்களாய் நிறுத்த வல்லமுள்ளவர் யார்? கர்த்தர். ആരത് ചെയ്യും? அதை யார் நமக்கு செய்கிறார்? കർത്താവ് അത് ചെയ്തോളും. அதை கர்த்தர் பார்த்து கொள்வார். ആ എഫേസ്യർക്ക് എഴുതിയ ലേഖനം 5-ാം അധ്യായം 27-ാം വാക്യം നോക്കുക. എഫേസ്യർ 5:27. எபேசியர் 5வது அதிகாரத்தினுடைய 27வது வசனத்தை நீங்கள் பாருங்கள். വാക്യങ്ങളെല്ലാം വായിക്കുന്നില്ല, ഞാൻ അതിന്റെ ആശയങ്ങൾ പറയുന്നതേ ഉള്ളൂ. அந்த வசனத்தை நான் வாசிக்காமல் அதனுடைய சாராம்சத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். നമ്മളെ അന്ത്യകാലത്ത് ദൈവസന്നിധിയിൽ വിശുദ്ധിയോടെ തേജസ്സോടെ മുൻനിർത്തുന്നത് ആരാ? കർത്താവ് பாருங்கள், ചെയ്തോളും. கடைசி காலத்தில் இந்த நாட்களிலே அவருக்கு முன்பதாக நம்மை கரைத்திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றலுமாய் நம்மை அவருக்கு முன்பதாக நிறுத்துகிறவர் யார்? அவர் கர்த்தர். എബ്രായർ 7:25 ഇതിനോട് ചേർത്ത് നമുക്ക് ചിന്തിക്കാവുന്നതേ ഉള്ളൂ. எபிரேயர் 7:25யும் இதோடு கூட நாம் சேர்த்து சிந்திக்க முடியும். അവരെ പൂർണ്ണമായി രക്ഷിപ്പാൻ അവൻ പ്രാപ്തനാകുന്നു. അവരെ പൂർണ്ണമായി രക്ഷിപ്പാൻ, അവരെന്ന് വെച്ചാൽ നമ്മളെ அவர்களை அவர் முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமை உள்ளவருமாய் இருக்கிறார். ആരാ പ്രാപ്തൻ? யாரை பார்த்து? കർത്താവ്. கர்த்தர் இதை செய்கிறார். ചുരുക്കത്തിൽ இதை செய்கிறதற்கு கர்த்தர் தான் தகுதி உள்ளவர். നോക്കുക പ്രിയപ്പെട്ടവരെ, ഇത് എങ്ങനെയെങ്കിലും ദൈവത്തിന് പ്രസാദകരമായി ജീവിക്കാനുള്ള ഒരു തലവേദന നമ്മൾ എടുത്ത് ഇതിനെ ഒരു തലവേദന ക്രിസ്തീയതയാക്കല്ലേ. பாருங்கள் பிரியமானவர்களே, எப்படியாவது கர்த்தருக்கு பிரியமாய் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து விட வேண்டும் என்கிற பொறுப்பை நம்முடைய தலையின் மேல் சுமந்து இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை ஒரு தலைவலி மிகுந்த வாழ்க்கையாக நாம் மாற்றிவிடக் கூடாது. മറിച്ച് மாறாக നാമ മരിക്കുക, കർത്താവ് നമുക്ക് പകരം ജീവിക്കണം. நாம் மரித்து விட வேண்டும். நமக்கு பதிலாக நம்முடைய கர்த்தர் அந்த இடத்திலே வாழுவார். 1 തെസ്സലോനിക്കർ 5-ാം അധ്യായം 23-24 വാക്യങ്ങളും നമ്മൾ കാണുമ്പോൾ ഈ കാര്യം തന്നെ പറയുന്നു. 1 தெசலோனிக்கேயர் 5:23-24 வசனங்களில் இதே காரியத்தை தான் நாம் அங்கேயும் பார்க்கிறோம். സമാധാനത്തിന്റെ ദൈവം തന്നെ നിങ്ങളെ മുഴുവനും ശുദ്ധീകരിക്കുമാറാകട്ടെ, അവനത് നിവർത്തിക്കും. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. കണ്ടോ, ദൈവത്തിന് അവിടെ കൊടുത്തേക്കുന്ന പേര് കണ്ടോ? സമാധാനത്തിന്റെ ദൈവം. இங்கே நம்முடைய தேவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மற்றொரு பேரை பார்த்தீர்களா? சமாதானத்தின் தேவன். പ്രിയപ്പെട്ടവരെ, பிரியமானவர்களே, പലപ്പോഴും നമ്മുടെ ജീവിതത്തിൽ വേണ്ട ദൈവത്തിന്റെ നിലവാരത്തിനനുസരിച്ചുള്ള ശുദ്ധീകരണമില്ല. ഇതിനെക്കുറിച്ചൊക്കെ ഭാരപ്പെട്ട് ഇത് കൊണ്ടുവരേണ്ടത് നമ്മുടെ ഒരു ചുമതലയായിട്ട് എടുത്തും ഒക്കെ നമ്മള് കർത്താവിന് പരിശുദ്ധാത്മാവിന് ഇടപെടാൻ അവസരം കൊടുക്കുന്നില്ല എന്നുള്ളതാണ്. பிரியமானவர்களே, அநேக வேளைகளிலே கர்த்தருடைய தரத்திற்கு ஏற்ற அந்த பரிசுத்தத்திற்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு நாமாக பிரயாசம் எடுத்துக்கொள்வதும் பரிசுத்த ஆவியானவர் இடைப்படுவதற்கு அனுமதிக்காததுமே இந்த தலைவலிக்கு காரணமாய் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். അതിനൊക്കെ ഉള്ള ഒരു മറുപടിയാണ് നമ്മൾ ഇവിടെ കാണുന്നത്. அதனுடைய ஒரு பதிலாகத்தான் நாம் இங்கே பார்க்கிறோம். ഞാന് നമുക്ക് വളരെ വേഗത്തില് ഈ ഭാഗം നമുക്കൊന്ന് നോക്കി പോകാം. நாம் மிகுந்த சீக்கிரத்தில் இந்த காரியங்களை நாம் பார்த்து முன்பதாக செல்லலாம். പ്രിയപ്പെട്ടവരെ, ഈ ഗലാത്യർ 2:20-21 വാക്യങ്ങളും അതുപോലെ തന്നെ റോമർ 6-7-8 അധ്യായങ്ങളും ഒക്കെ നമുക്ക് ചേർത്ത് ചിന്തിക്കാവുന്നതാണ്. பாருங்கள், இந்த கலாத்தியர் 2வது அதிகாரத்தினுடைய 20-21வது வசனத்தோடு கூட சேர்த்து ரோமர் 6-7-8 அதிகாரங்களை நாம் அதோடு கூட சேர்ந்து நாம் தியானிக்க போகிறோம். വാച്ച്മന്നി എന്ന ദേവദാസൻ അതിൻ്റെ അകത്തുനിന്ന് വളരെ രസകരമായ ഒരു നമുക്ക് ഓർത്തിരിക്കാൻ പറ്റിയ നിലയിൽ ഒരു ഉദാഹരണം പറഞ്ഞിട്ടുണ്ട്. வாட்ச்மேன் என்று சொல்லப்படுகிற ஒரு தேவ மனிதர்
நாம் நம்முடைய ஞாபகத்திலே நிறுத்தி கொள்ளத்தக்கதாக சுவாரஸ்யமான ஒரு காரியத்தை இப்படியாக அவர் சொல்லியிருக்கிறார். അദ്ദേഹം പറഞ്ഞത് 3 വിവാഹം കഴിച്ച ഒരു സ്ത്രീയുടെ കാര്യമാണ് ഇതിൻ്റെ അകത്ത് പറയുന്നത്. பாருங்கள், அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், 3 திருமணங்களை செய்து கொண்ட ஒரு ஸ்திரீயினுடைய காரியத்தை அவர் நமக்கு நினைப்பூட்டுகிறார். സഹോദരിമാര് ധാരാളം ഇവിടെ ഉണ്ടല്ലോ. 3 വിവാഹം കഴിച്ച ഒരു സ്ത്രീ. അവരുടെ കാര്യം കേൾക്കാൻ നിങ്ങൾക്ക് താല്പര്യമുണ്ടോ? இங்க நிறைய சகோதரர்கள் இருக்கிறார்கள். 3 திருமணம் செய்த ஒரு நபரை குறித்து கேள்விப்படுவதற்கு உங்களுக்கு விருப்பம் இருக்குதா? ഇവിടെ யாருக்காவது இருக்குமா? ഇവിടെ പറയുന്ന ആ സ്ത്രീ മറ്റാരുമല്ല, இங்கே சொல்லப்பட்டிருக்கிற அந்த ஸ்திரீயானவள் வேறு யாரும் கிடையாது. നമ്മൾ തന്നെ. நாம தான் அந்த ஸ்திரீ. ഈ സ്ത്രീ ഒന്നാമത് കല്യാണം കഴിച്ചത് ആരെയാണ്? இந்த ஸ்திரீயானவள் முதலாவது அவள் திருமணம் செய்த நபர் யார்? പ്രിയപ്പെട്ടവരെ, നമ്മൾ ഓർക്കുക, നമ്മൾ കർത്താവിലേക്ക് വരുന്നതിന് മുമ്പ് നമുക്കൊരു ഭൂതകാലം ഉണ്ടായിരുന്നു. பாருங்கள் பிரியமானவர்களே, கர்த்தரிடத்திலே நாம் வருவதற்கு முன்பதாக நமக்கென்று ஒரு கடந்த காலம் இருந்தது. പാപത്തിൽ മുഴുകിയ ഒരു പഴയ മനുഷ്യനാണ് അന്ന് നമ്മളെ ഭരിച്ചുകൊണ്ടിരുന്നത്. பாருங்கள், பாவத்திலே அங்கே ஊறி போன ஒரு பழைய மனிதன் தான் நம்மை ஆண்டு கொண்டிருந்தான். ഓൾഡ് മാൻ, പഴയ മനുഷ്യൻ എന്നൊക്കെ പറയുന്നതിന്റെ ആത്മീയമായ ഒത്തിരി അർത്ഥങ്ങളിലേക്കൊന്നും ഞാൻ കിടക്കുന്നില്ല. அந்த பழைய மனிதன் அல்லது ஓல்டு மேன் அப்படிங்கிற அந்த காரியத்தை குறித்ததான விவரங்களுக்கு நான் செல்ல விரும்பவில்லை. ഒരുവൻ കർത്താവിനെ രക്ഷകനായി സ്വീകരിക്കുന്നത് വരെ അവനെ ഭരിക്കുന്നത് ആരാ? പാപത്തിൽ മുഴുകിയ അവന്റെ പഴയ മനുഷ്യനാണ് അവനെ ஒரு நபர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக அவருடைய கடந்த காலத்திலே அந்த நபரை நடத்துகிறது யார்? அவனுடைய பாவ சுவாபம் நிறைந்த அவனுடைய பழைய மனிதன். അപ്പോ റോമർ 6 പറയുന്നത് ആ നിലയിലുള്ള പഴയ മനുഷ്യനാൽ നിയന്ത്രിക്കപ്പെട്ട, അല്ലെങ്കിൽ ആ പഴയ മനുഷ്യൻ ഒരു ഭർത്താവായുള്ള ഒരു ഭാര്യയുടെ അനുഭവമാണ് പറയുന്നത്. ரோமர் 6வது அதிகாரத்திலே இப்படி பாவ சுவாபம் நிறைந்த பழைய மனிதனை விவாகம் செய்து அவனால் நடத்தப்படுகிற ஒரு நபரை குறித்து தான் 6வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ഈ പഴയ മനുഷ്യൻ എന്താണ്? അവൻ പാപത്തിൽ മുഴുകിയവനാ. இந்த பழைய மனுஷனுடைய காரியம் என்ன? அவன் பாவ சுவாபம், அதிலே அவன் மூழ்கி இருக்கிறவன். അവന് പകലൊക്കെ പോയി വൈകുന്നേരം മദ്യപിച്ച് വന്ന് ഭാര്യയെ തല്ലി വഴക്കുണ്ടാക്കി കലമെടുത്ത് വെളിയിലിറങ്ങി പിള്ളേരെ അടിക്കുകയും ഒക്കെ ചെയ്യുന്ന ആ ഏറ്റവും മോശപ്പെട്ട ഒരു ഭർത്താവ്. அவன் எப்பேற்பட்ட புருஷன் என்று சொன்னால், அவன் வேலைக்கு போய்விட்டு வந்து மதுபானம் அறிந்து விட்டு தன்னுடைய வீட்டிற்கு வந்து மனைவி அடிக்கிற, பிள்ளைகளை அடிக்கிற, வீட்டில் இருக்கிற காரியங்களாம் வெளியே வீசி எறிகிற ஒரு பொல்லாத மனுஷன் அந்த பழைய மனுஷன். എന്ന് വെച്ചാൽ നമ്മൾ രക്ഷിക്കപ്പെടുന്നതിന് മുമ്പ് ചിലർ വിചാരിക്കുന്ന വലിയ സന്തോഷമുള്ള ജീവിതമാണെന്നാ ചിലർ വിചാരിക്കുന്നു. ஆனா சில பேர் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோமே, அதுதான் ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். എന്നാൽ ഇന്ന് നമ്മൾ തിരിഞ്ഞു നോക്കുമ്പോൾ അതെന്തൊരു ജീവിതമായിരുന്നു! പാപത്താൽ നിയന്ത്രിക്കപ്പെട്ട, പാപം നമ്മളെ കൊണ്ട് അതിന്റെ വിടുപണികളെല്ലാം ചെയ്യിച്ചിരുന്ന ഒരു കഠിനമായ ജീവിതമായിരുന്നു. ஆனால் இன்று அதை நாம் திரும்பி பார்க்கும் பொழுது, பாவத்தால் ஆட்கொள்ளப்பட்ட, வழிநடத்தப்பட்ட ஒரு பரிதாபகரமான ஒரு வாழ்க்கை தான் நம் கடந்த காலத்திலே நாம் வாழ்ந்திருக்கிறோம். നമ്മുടെ നിത്യതയും നമ്മുടെ ജീവിത സമാധാനവും നമ്മുടെ കുടുംബ ജീവിതവും എല്ലാം തകർക്കുന്ന പാപത്താൽ ഭരിക്കപ്പെട്ട ഒരു ജീവിതം. பாருங்கள், நம்முடைய குடும்பத்தினுடைய சமாதானம், சந்தோஷம், நம்முடைய எதிர்காலத்தை எல்லாவற்றையும் தொலைத்து போட்ட பாவத்தால் ஆட்கொள்ளப்படுகிற ஒரு வாழ்க்கை தான் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். അപ്പൊ ഇതിനെ ആണ് ഒന്നാമത്തെ വിവാഹം എന്ന് പറയുന്നത്. ஆகவே இதைத்தான் முதலாவது திருமணம் என்று சொல்லுகிறது. ഈ വിവാഹത്തിലെ ഭാര്യയുടെ സ്ഥാനത്തുള്ള നമ്മളൊക്കെ കുറച്ചു കഴിഞ്ഞപ്പം ഈ ഭർത്താവിനെ കൊണ്ട് അങ്ങ് മടുത്തു. பாருங்கள், இந்த திருமணத்திலே மனைவிகளாக சொல்லப்படுகிற நாம் அந்த திருமண வாழ்க்கையினுடைய கொஞ்ச நாட்களுக்கு பிற்பாடு முற்றிலுமாக நாம் அதை குறித்து சலிப்படைந்து சோர்ந்து போய்விட்டோம். ഇയാളെ അനുസരിച്ച് ജീവിച്ചാൽ, ഇയാൾക്ക് കീഴ്പ്പെട്ട് ജീവിച്ചാൽ എൻ്റെ നിത്യത ഉൾപ്പെടെയുള്ളതെല്ലാം നഷ്ടമാണ്, ഒരു ഭാവിയിലേക്ക് ഒരു പ്രതീക്ഷയും ഇല്ല എന്ന് നമ്മൾ മനസ്സിലാക്കി. இந்த நபருடைய ஆளுகையின் கீழ் நான் தொடர்ந்து நடந்து கொண்டிருப்பேன் என்று சொன்னால், என்னுடைய எதிர்காலம் நஷ்டமாகிவிடும், எனக்கு எதிர்காலத்திலே எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லாமல் போகும் என்று சொல்லி நாம் அந்த இடத்திலே முடிவெடுத்தோம். അപ്പോ ഈ ഭാര്യ വിചാരിച്ചു, എങ്ങനെ ഈ വിവാഹത്തിൽ നിന്ന് രക്ഷപ്പെടാനും?
அப்பொழுது இந்த மனைவியானவள், இந்த ஸ்திரீயானவள் யோசிக்கிறார், எப்படியாவது இந்த திருமண பந்தத்திலிருந்து விடுபட்டால் நலமாயிருக்கும். ഈ ഭർത്താവ് അങ്ങ് മരിച്ചു പോയായിരുന്നെങ്കിൽ ഈ കുടുംബജീവിതത്തിൽ നിന്ന് അങ്ങ് രക്ഷപ്പെടാമായിരുന്നു. இந்த கணவர் மரித்து போனா குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும். ഏ ഉവ്വ് അങ്ങനെ ഒരു സാധ്യതയാണ് ഒന്നാമത് നടന്നത്. பாருங்கள், அப்படிப்பட்ட ஒரு காரியம் தான் இந்த முதலாவது திருமணம். എവിടെ പറഞ്ഞിരിക്കുന്നു? റോമർക്ക് എഴുതിയ ലേഖനം 6-ാം അധ്യായത്തിൽ ആ കാര്യം പറഞ്ഞിട്ടുണ്ട്. அது எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது? ரோமர் நிருபத்தினுடைய 6வது அதிகாரத்திலே தான் அது சொல்லப்பட்டிருக்கிறது. റോമർ 6:6 സാഗ്ബർ മുമ്പേ വായിച്ചു. பாருங்கள், ரோமர் 6வது அதிகாரத்தினுடைய 6வது வசனம் சகரியா பொன்னன் சகோதரர் அவர்கள் ஏற்கனவே அதை நமக்கு நினைப்பூட்டினார். അതിന്റെ 6-ാമത്തെ വാക്യത്തിന്റെ അവസാന ഭാഗം കണ്ടോ? നമ്മുടെ പഴയ മനുഷ്യൻ അവനോടുകൂടെ ക്രൂശിക്കപ്പെട്ടു. 6வது வசனத்தினுடைய பிற்பகுதி, நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். ഈ കുടുംബജീവിതത്തിൽ ഈ പഴയ മനുഷ്യന്റെ ഭരണത്തിൽ മടുത്ത ഈ സ്ത്രീയുടെ ഒരു ആഗ്രഹം പോലെ ഒരു സുപ്രഭാതത്തിൽ എന്ത് സംഭവിച്ചു? ഈ പഴയ മനുഷ്യൻ മരിച്ചു. பாருங்க, இந்த பழைய மனுஷனுக்கு வாழ்க்கைப்பட்ட இந்த ஸ்திரீயானவள் தான் நினைத்தது போலவே ஒரு நல்ல நாளிலே என்ன சம்பவித்தது? அந்த ஸ்திரீயினுடைய கணவர், அந்த பழைய மனுஷன் மரித்து போனான். പ്രിയപ്പെട്ടവരെ, നമ്മൾ രക്ഷിക്കപ്പെട്ടപ്പോ കർത്താവിനെ രക്ഷകനായി നാഥനായി സ്വീകരിച്ചപ്പോ ഫലത്തിൽ ആത്മീയ തലത്തിൽ എന്താ ഉണ്ടായത്? നമ്മളെ നിയന്ത്രിച്ചിരുന്ന ആ ഓൾഡ് മാൻ, പഴയ മനുഷ്യൻ ക്രിസ്തുവിനോട് കൂടെ ക്രൂശിക്കപ്പെട്ടു, അവൻ ഇല്ലാതായി. பிரியமானவர்களே, நாம் ரட்சிக்கப்பட்டு கர்த்தரிடத்திலே வந்த பொழுது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே என்ன நடந்தது? அதுவரைக்கும் நம்மை ஆட்கொண்டு நம்மை அடிமைப்படுத்தி நடத்தி கொண்டிருந்த அந்த பாவ சுவாபம் நிறைந்த நம்முடைய பழைய மனுஷன் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டான். അപ്പോ ഒന്നാമത്തെ വിവാഹത്തിൽ നിന്ന് ഈ സ്ത്രീ എന്ന് പറയുന്നത് നമ്മൾ തന്നെയാണ്, നമ്മള് മോചിതരായി കർത്താവിനെ അറിയും. ஆகவே இந்த முதல் திருமணத்திலிருந்து விடுதலை ஆகி, அந்த ஸ்திரீயானவள் என்று சொன்னால் நாம் தான் அது. அந்த முதல் திருமணத்திலிருந்து நாம் விடுதலையாகி இப்பொழுது சுதந்திரமாக நாம் வெளியேறிவிட்டோம். ആട്ടെ, ഇനി 2ഉം 3ഉം വിവാഹങ്ങൾ ഏതൊക്കെ? சரி, அது போனா போகுது. இன்னும் 2வது திருமணம் இருக்கு, 3வது திருமணம் இருக்குது. നോക്കുക, ഈ നിലയില് പഴയ മനുഷ്യൻ മരിച്ച ആ വിശ്വാസത്തിലേക്ക് വന്ന ആ ആള് അല്ലെങ്കിൽ ആ സ്ത്രീ ആരെയാണ് ഭർത്താവായിട്ട് 100% സ്വീകരിക്കേണ്ടത്? തീർച്ചയായിട്ടും കർത്താവിനെ തന്നെയാണ്. ஆகவே தன்னுடைய முதல் கணவர் மரித்து போன பிற்பாடு இந்த ஸ்திரீயானவள் நாம் இப்பொழுது இரண்டாவதாக யாரை திருமணம் செய்திருக்க வேண்டும்? சொல்ல வேண்டும் என்றால் கிறிஸ்துவை தான் திருமணம் செய்திருக்க வேண்டும். എന്നാൽ ஆனால் ഈ സ്ത്രീക്ക് ഒരു തെറ്റുപറ്റി. இந்த ஸ்திரீக்கு ஒரு தவறு நடந்து விட்டது. പ്രിയപ്പെട്ടവര്, ഇതൊരു കഥയാണ്. നിങ്ങൾ എൻ്റെ കൂടെ നിന്നാലേ ഇത് മനസ്സിലാവുള്ളൂ. നിങ്ങൾ കൂടെ നിൽക്കണേ. பிரியமானவர்களே, இது ஒரு கதையை போல நான் உங்களிடத்திலே சொல்லி வருகிறேன். நீங்க கவனமா கேட்டீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். அதனால என்னை தொடர்ந்து நீங்கள் கேட்டுக்கொண்டே இருங்கள். ഈ പഴയ മനുഷ്യൻ മരിച്ചു കഴിഞ്ഞ ഈ സ്ത്രീ എന്ത് വേണമായിരുന്നു? കർത്താവായി യേശുവിനെ തന്നെ ഭർത്താവായി സ്വീകരിച്ച് ജീവിതം ധന്യമാക്കണമായിരുന്നു. பாருங்கள், தன்னுடைய பழைய மனுஷனாகிய அந்த பாவ மனுஷன் மரித்த பிற்பாடு இந்த ஸ்திரீயானவள் கர்த்தராகிய இயேசு கர்த்தரை அவள் தன்னுடைய 2வது கணவராக அவள் ஏற்றுக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை அவள் மாற்றி இருந்திருக்க வேண்டும். പക്ഷേ വാച്ച്മാൻ എന്ന് പറയുന്ന ദേവദാസൻ പറയുന്നത് മിക്ക ക്രിസ്ത്യാനികൾക്കും ഇവിടെ ഒരു തെറ്റ് പറ്റുന്നുണ്ട്. ஆனால் வாட்ச்மேன் என்று சொல்லப்படுகிற தேவ மனிதர் இப்படி சொல்லுகிறார், அநேக கிறிஸ்தவர்களுக்கு இந்த பகுதியிலே தான் ஒரு தவறு நடந்து, ஒரு பிழை நடந்து விடுகிறது. അവര് കർത്താവാണെന്ന് തെറ്റിദ്ധരിച്ച് അവര് രണ്ടാമത് ന്യായപ്രമാണത്തെയാണ്, നിയമത്തെയാണ് പോയി വിവാഹം ചെയ്യുന്നത്. பாருங்கள், அவர்கள் கர்த்தர் என்று நினைத்து கொண்டு தவறுதலாக நியாய பிரமாணத்தை போய் 2வதாக அவர்கள் விவாகம் செய்து கொள்ளுகிறார்கள். ന്യായപ്രമാണം വളരെ നല്ല ഒരു മനുഷ്യനാണ്. பாருங்கள், இந்த நியாயப்பிரமாணம் என்று சொல்லப்படுகிற நபரும் உண்மையிலே ஒரு நல்ல மனிதர் தான். അദ്ദേഹം മറ്റേ പഴയ മനുഷ്യനെ പോലെ മദ്യപിക്കുകയോ ഭാര്യയെ തല്ലുവോ വഴക്കുണ്ടാക്കുകയോ ഒന്നും ചെയ്യുന്നില്ല. എല്ലാം കൃത്യമായിട്ട് ചെയ്യുന്ന ആളാണ്. பாருங்கள், இந்த 2வது கணவர் முந்தைய கணவரை போல மது அருந்துவதோ அல்லது அடிப்பதோ
அல்லது எந்த ஒரு பாவத்திற்கும் நம்மை உட்படுத்துவதோ கிடையாது. இவர் எல்லாவற்றையும் சரியாக நேர்த்தியாய் செய்கிற ஒரு நபர் இந்த நியாயப்பிரமாணக்காரர். അദ്ദേഹത്തിന്റെ പേര് തന്നെ ലോ എന്നാ, നിയമം എന്നാ, பாருங்க, ന്യായപ്രമാണം. அந்த இரண்டாவது கணவருடைய பேரே நியாய பிரமாணம். എല്ലാം നിയമം അനുസരിച്ചാണ് ചെയ്യുന്നത്. அவர் எல்லாவற்றையுமே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி தான் செய்வார். രാവിലെ 4 മണി എന്നൊരു സമയം ഉണ്ടെങ്കിൽ അദ്ദേഹം ഉണർന്നിരിക്കും. காலையில 4 மணிக்கு எந்திரிக்கணும்னா டான் 4 மணிக்கு எந்திரிக்கணும். രാവിലെ 7 മണി ആകുമ്പോൾ അദ്ദേഹത്തിന് ബെഡ് കോഫി കിട്ടണം. காலையில 7 மணி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த நியாயப்பிரமாணன்ற கணவருக்கு கரெக்டா ஒரு கப்பு டீ சேர்த்திருக்கணும். ഒരു സെക്കൻഡ് അങ്ങോട്ടോ ഇങ്ങോട്ടോ മാറാനും. ஒரு நிமிஷம் முன்ன பின்ன மாறிடக்கூடாது. 8:30 എന്നൊരു സമയം ഉണ്ടെങ്കിൽ ബ്രേക്ക്ഫാസ്റ്റ് മേശപ്പുറത്തായിരിക്കണം. 8:30 அப்படின்னு காலையில 8:30 மணி ஆச்சு அப்படின்னா அவருக்கு மேஜையில மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்திருக்கணும். 12:30 லஞ்ச் മേശപ്പുറത്തുണ്ടായിരിക്കണം. மதியம் 12:30 மணிக்கு மதியம் சாப்பாடு தயாரா அங்க ரெடியா இருக்கணும். 4 മണി അടിക്കുമ്പോ ചായ മേശപ്പുറത്ത് വരണം. மாலை 4 மணிக்கு மறுபடியும் அவருக்கு தேநீர் வந்திருக்கணும். 8 മണിക്ക് ഡിന്നർ. இரவு 8 மணிக்கு இரவு உணவு. അദ്ദേഹം ന്യായപ്രമാണമാണ്. ഒരു നിമിഷം ഡിന്നർ അങ്ങോട്ടോ ഇങ്ങോട്ടോ മാറാൻ ഒക്കുകയില്ല. 8 മണി എന്ന് പറഞ്ഞാൽ 8 മണി. பாருங்க, அவர் நியாய பிரமாணமா இருக்கிற காரணத்தினால அவருடைய இரவு உணவு 8 மணிக்கு ஒரு நிமிஷம் முன்னாடியும் வரக்கூடாது, பின்னாடியும் வரக்கூடாது. நேர்த்தியா 8 மணிக்கு தான் மேஜைக்கு வரணும். ഇവിടെ ഇരിക്കുന്ന സഹോദരിമാര് തന്നെ ഒന്ന് ചിന്തിക്കുക, ഇങ്ങനെ ഒരു ഭർത്താവിന്റെ കൂടെ ജീവിക്കുന്നത് എളുപ്പമാണോ അതോ പ്രയാസമാണോ? இங்க இருக்கிற சகோதரர்களை நீங்க யோசிச்சு பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு கணவரோடு கூட குடும்பம் நடத்துறது ரொம்ப எளிமையான காரியமா அல்லது ரொம்ப கடினமான காரியமா? ഇദ്ദേഹം തീർച്ചയായിട്ടും തെറ്റായിട്ടൊന്നും പറയുന്നില്ല. ബ്രേക്ക്ഫാസ്റ്റ് രാവിലെ കിട്ടണ്ടേ, ഉച്ചയ്ക്ക് ലഞ്ച് കിട്ടണ്ടേ, ഡിന്നർ കിട്ടണ്ടേ, எல்லாம் കൃത്യമായിട്ട് കിട്ടണ്ടേ? பாருங்க, இந்த இரண்டாவது கணவர் தவறாக எதையும் செய்ய சொல்றது இல்ல. காலையில பிரேக்ஃபாஸ்ட்னா அது 8 மணிக்கு தான் வரணும். அதே போல மதியானா மதிய உணவு வரணும், சாயந்தரமானா சாயந்தர உணவு வரணும். நியாயத்தின்படி தான் எதையும் சொல்லுவாரு. പക്ഷേ ஆனால் ഈ സമയത്ത് കൃത്യമായിട്ട് ഇത് ഉണ്ടാക്കാൻ ശ്രമിക്കുന്ന ഈ ഭാര്യയെ കുഞ്ഞു വിരൽ കൊണ്ട് പോലും സഹായിക്കാൻ ഇദ്ദേഹം തയ്യാറാവുകയും. ஆனால் இந்த ஸ்திரீ இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்ய வேண்டும் என்று அவள் பிரயாசப்படுகிற காரியத்திலே இந்த இரண்டாவது கணவர் தன்னுடைய சுண்டு விரல்ல கூட ஒரு உதவி கொடுக்க மாட்டார். ஒரு சுண்டு விரலால கூட எதையும் அவருக்கு செய்ய மாட்டார். നോക്കുക, ഈ സഹോദരി അല്ലെങ്കിൽ നമ്മള് ന്യായപ്രമാണത്തെയാണ് രണ്ടാമത് വിവാഹം ചെയ്തതെങ്കിൽ பாருங்கள், இந்த ஸ்திரீ என்று சொல்லப்படுகிற நாம் இரண்டாவதாக தவறுதலாக நியாய பிரமாணத்தை தான் போய் நாம் விவாகம் செய்து விட்டோம். അത് ഒരു തെറ്റിദ്ധാരണയിലാണ് ഈ ന്യായപ്രമാണത്തെ വിവാഹം ചെയ്യുന്നത്. ഒരു തെറ്റിദ്ധാരണയിലാണ്, മിസ്അണ്ടർസ്റ്റാൻഡിങ്ങിലാണ് இது ஏன் அப்படி நடந்தது என்று சொன்னால், நாம் தவறுதலாக நினைத்து கொண்டு போய் இந்த நியாய பிரமாணத்தை நாம் விவாகம் செய்து விட்டோம். ഈ ന്യായപ്രമാണത്തിന്റെ മാന്യതയും ഒക്കെ കണ്ടപ്പോൾ ഇത് കർത്താവാണെന്ന് തെറ്റിദ്ധരിച്ച് കർത്താവിനെ വിവാഹം ചെയ്യുന്നു എന്ന് വിചാരിച്ചാണ് ന്യായപ്രമാണത്തെ பாருங்கள், இந்த நியாய பிரமாணத்தினுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் பார்த்த மாத்திரத்திலே இதுதான் கர்த்தர் என்று நாம் தவறுதலாக எண்ணி நாம் கர்த்தருக்கு பதிலாக இந்த நியாய பிரமாணத்தை போய் நாம் விவாகம் செய்து விட்டு வந்தோம். പക്ഷെ വളരെ കുറച്ച് നാൾ കഴിഞ്ഞപ്പോഴേക്കും തന്നെ ഈ സഹോദരി ആകെ വിഷമിച്ചു. ஆனால் கொஞ்ச நாட்களுக்கு பிற்பாடு இந்த ஸ்திரீயானவள் மறுபடியும் சோர்ந்து போனாள். ഈ ന്യായപ്രമാണം തെറ്റായിട്ടൊന്നും പറയുന്നില്ല, ശരിയായിട്ടാണ് ആവശ്യപ്പെടുന്നത്. இந்த நியாய பிரமாணம் என்பது எந்த ஒரு தவறான காரியத்தையும் அது எதிர்பார்க்கிறதில்லை. சொல்லுகிறதெல்லாம் சரியான நியாயமான காரியங்களை தான் அது சொல்லி எதிர்பார்க்கிறது. ഭക്ഷണം കൃത്യമായിട്ട് ഭർത്താവിന് കൊടുക്കേണ്ടത് ഒരു സഹോദരിയുടെ ചുമതലയല്ലേ? ஒரு கணவருக்கு அவருடைய மனைவி சரியான நேரத்திலே உணவு கொடுப்பது அந்த ஸ்திரீயினுடைய பொறுப்பல்லவா? പക്ഷെ ഒരു ചെറുവിരൽ കൊണ്ട് പോലും ഈ സഹോദരിയെ ഇദ്ദേഹം സഹായിക്കുകയില്ല. ஆனால் இந்த ஸ்திரீக்கு அந்த கணவர் ஒரு சுண்டு விரல கூட ஆட்ட மாட்டார். அப்படின்னா ஒரு சின்ன உதவி கூட செய்ய மாட்டார். അദ്ദേഹം 9:30 ഓഫീസിൽ പോകാനായിട്ട് ഡ്രസ് എടുക്കാൻ വരുമ്പോൾ അദ്ദേഹത്തിന്റെ ഷർട്ടും പാന്റും എല്ലാം തേച്ച് ഒരു ചുളുക്കവും ഇല്ലാതെ ഒരു കറയും ഇല്ലാതെ കൃത്യമായിട്ട് അവിടെ എത്തിച്ചിരിക്കും. இந்த இரண்டாவது கணவர் 9:30 மணிக்கு ஆபீஸ்க்கு போகணும்னா அவருடைய Dress நல்லா துவைச்சு எந்த ஒரு கரையும் இல்லாம நல்லா அயன் பண்ணி அங்க ரெடியா இருக்கணும். ഭർത്താവിന് ഡ്രസ്സൊക്കെ കൊടുക്കേണ്ടത് ഭാര്യയുടെ ഒരു ചുമതലയല്ലേ? அப்படின்னா ஒரு கணவருக்கு இந்த மாதிரி அவருடைய ஆடைகள் எல்லாம் சரி செய்து கொடுக்க வேண்டியது ஒரு மனைவியுடைய கடமை தானே. പക്ഷെ ആ ഷർട്ടിൽ ഒരു തേച്ച കൂട്ടത്തിൽ ഒരു ചുളുക്കമോ അല്ലെങ്കിൽ അലക്കിയ കൂട്ടത്തിൽ ഒരു നേരിയ കറയോ ഉണ്ടെങ്കിൽ പോലും
ഈ നിയമം എന്ത് ചെയ്യല, ആ ഷർട്ട് ഉപയോഗിക്കുകയില്ല. ஆனால் இந்த இரண்டாவது கணவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், துவைக்கும் போது அதுல சின்ன கரை வந்துடக்கூடாது, அல்லது தேய்க்கும் போது ஒரு சின்ன சுருக்கம் கூட வந்துடக்கூடாது, அப்படி எதிர்பார்க்கிற ஒரு கணவர். ചുരുക്കത്തിൽ ഈ ഭാര്യ കുറച്ച് കഴിഞ്ഞപ്പോ ബുദ്ധിമുട്ടി. சொல்ல போனா கொஞ்ச நாட்களுக்கு பிற்பாடு இந்த ஸ்திரீயானவளுக்கு அது மிகவும் ஒரு கடினமான காரியமாக மாறிவிட்டது. ഇവളുടെ ആ വിഷമം നമ്മൾ റോമർക്ക് എഴുതിയ ലേഖനം 7-ാം അധ്യായത്തില് നമ്മൾ കാണുന്നുണ്ട്. இவளுடைய பாரத்தை நாம் ரோமர் 7வது அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். അതിന്റെ 7-ന്റെ 10 നോക്കുക. അവിടെ പറയുന്നു, ജീവനായി ലഭിച്ചിരുന്ന കൽപ്പന എനിക്ക് മരണഹേതുവായി തീർന്നു. 7வது அதிகாரத்தினுடைய 10வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், இப்படி இருக்க ஜீவனுக்கு ஏதுவான கற்பனையே எனக்கு மரணத்திற்கு ஏதுவா இருக்க கண்டேன். എല്ലാം ദൈവം മുമ്പാകെയും മനുഷ്യരുടെ മുമ്പാകെയും ഭംഗിയായിട്ട് ചെയ്യുക എന്നുള്ള ജീവന് വേണ്ടിയുള്ള കൽപ്പന തന്നെയാണിത്. பாருங்கள், தேவனுக்கு முன்பதாகவும் மனுஷருக்கு முன்பதாகவும் எல்லாவற்றையும் சரியாய் செய்ய வேண்டும் என்கிற ஒரு கற்பனை பிரமாணம் தான் இது. പക്ഷേ ஆனால் ഈ കൽപ്പന പാലിക്കാൻ ആരെ കൊണ്ടൊക്കും? இந்த கற்பனைகள் எல்லாவற்றையும் யாரால் கடைபிடிக்க முடியும்? കൃത്യം 8 മണിക്ക് തന്നെ എല്ലാം ആ ചൂടും അളവും എല്ലാം കൃത്യമാക്കി എങ്ങനെ കൊണ്ടുവന്ന് വെക്കും? பாருங்க, கரெக்டா 8 மணிக்கு எப்படி அளவு, அந்த உணவுடைய சூடு எல்லாவற்றையும் சரியா எப்படி கொண்டு வந்து நிறுத்துறது? അപ്പോ ഈ സഹോദരി പറയുക, ജീവനായി ലഭിച്ച ഈ കൽപ്പന എനിക്ക് മരണഹേതുവായി തീർന്നു. அப்பொழுது இந்த சகோதரி, இந்த ஸ்திரீ சொல்றாங்க, ஜீவனுக்கு ஏதுவான கற்பனையே எனக்கு இப்பொழுது மரணத்திற்கு ஏதுவா இருக்க நான் காண்கிறேன். നിങ്ങള് റോമർക്ക് എഴുതിയ ലേഖനം 7-ാം അധ്യായം 14 മുതൽ 24 വരെയുള്ള വാക്യങ്ങൾ വീട്ടിൽ ചെന്നൊന്ന് വായിച്ചു നോക്കുന്നത് നന്നായിരിക്കും. பாருங்கள், நீங்க ரோமர் 7வது அதிகாரத்தினுடைய 14 துவங்கி 24 வரைக்கும் இருக்கிற வசனங்களை உங்களுடைய வீட்டிற்கு சென்று நீங்கள் தியானித்தால் நலமாயிருக்கும். അവിടെ പറയുന്നു, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ന്യായപ്രമാണം ആത്മീകം എന്ന് നാം അറിയുന്നു, പക്ഷെ എനിക്ക് അതിനൊപ്പം വരാൻ പറ്റുന്നില്ല. பாருங்கள், நியாயப்பிரமாணம் நல்லதென்று நான் அறிந்திருக்கிறேன், ஆனால் அதை என்னால் கடைபிடிக்க முடியவில்லை. അതുപോലെ തന്നെ ഈ ജീവന്റെ ആത്മാവിന്റെ ഈ പ്രമാണം അത് എനിക്ക് വലിയ വിഷമകരമായി തീരുന്നു എന്നാണ് അവിടെ ആ വാക്യങ്ങളിലൊക്കെ 11 മുതൽ 21 വരെയുള്ള വാക്യങ്ങളിൽ നമ്മൾ കാണുന്നത്. ஆகவே இங்கே நியாயப்பிரமாணம், நீதி நிறைவேறுவதற்கான இந்த நியாயப்பிரமாணம் என்னால் கடைபிடிக்க முடியாத ஒரு காரியமா இருக்கிறதை நான் பார்க்கிறேன் என்று சொல்லிதான் இந்த 14 துவங்கி 24 வரை உள்ள வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். ജീവനായി ലഭിച്ചിരുന്ന കൽപ്പന എനിക്ക് മരണഹേതുവായി തീർന്നു. ஜீவனுக்கு ஏதுவா எனக்கு கொடுக்கப்பட்ட கற்பனை எனக்கு மரணத்திற்கு ஏதுவான கற்பனையாக எனக்கு இப்பொழுது மாறிவிட்டது. ഈ സ്ത്രീ വിചാരിക്കുക, ഒന്ന് വലിയ കള്ളുകുടിയനും എന്നെ തല്ലുന്നവനും ആയിരുന്നെങ്കിലും മറ്റേ ആളായിരുന്നു തമ്മി ഭേദം. ഈ സ്ത്രീയെ ഒരുപക്ഷെ ഇങ്ങനെ വിചാരിച്ചിരിക്കാം, മദ്യപനും തന്നെ തല്ലുന്നവനുമായിരുന്നെങ്കിലും പഴയ ആ ഓൾഡ് മാൻ എന്ന പഴയ മനുഷ്യന്റെ കീഴ്പ്പെട്ട് ജീവിക്കുന്നതായിരുന്നു തമ്മി ഭേദം. இப்போ இந்த ஸ்திரீ என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, இதுக்கு பதிலா இதுக்கு முன்னாடி என்னுடைய முதல் கணவர் இருந்தார் இல்லையா, நல்ல மதுபானம் அறிந்து விட்டு என்னை அடிக்கிற அந்த கணவரே இதுக்கு அவரு பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. പ്രിയപ്പെട്ടവരെ, ഇവള് ഈ ന്യായപ്രമാണം തെറ്റായിട്ടൊന്നും പറയുന്നില്ല, എല്ലാം കൃത്യമായിട്ടാണ് പറയുന്നത്. பாருங்க பிரியமானவர்களே, இந்த ஸ்திரீ என்ன சொல்றாங்கன்னா, நியாயப்பிரமாணம் நான் பாவம் செய்யும்படிக்கு எதுவும் சொல்லல, எல்லாத்தையும் சரியாதான் சொல்லுது. നമ്മൾ ആ റോമർ 6-ന്റെ 7 മുതൽ 14 7-ന്റെ 14 മുതൽ 24 വരെയുള്ള വാക്യങ്ങൾ ഇടയ്ക്കൊക്കെ ഉള്ള ഭാഗങ്ങൾ നോക്കുക. ന്യായപ്രമാണം അത് ആത്മീകമാണ്, പക്ഷെ അത് എന്നെ സഹായിക്കുന്നില്ല. பாருங்கள், இந்த ரோமர் 7வது அதிகாரத்தினுடைய 14 24 வரை உள்ள வசனங்களை நான் வாசிக்கிறோம். நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதுதான், ஆனால் அதனால் எனக்கு எந்த உதவியும் இல்லை என்று அவள் சொல்லுகிறாள். അതിന്റെ ആ ശിക്ഷണത്തിന് കീഴിൽ നിന്നിട്ട് ഇവിടെ ഇതാ ആ ദൈവദാസൻ പറയുന്നു, അയ്യോ ഞാൻ അരിഷ്ട മനുഷ്യൻ, ഈ മരണത്തിന് അധീനമായ ശരീരത്തിൽ നിന്ന് എന്നെ ആർ വിടുവിക്കും? இந்த ஒரு பின்னணியில இருந்து கொண்டு அந்த தேவ மனுஷன் இந்த காரியத்தை இப்படியாக சொல்கிறார், நான் நிர்பந்தமான மனுஷன், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்?
7:24 വാക്യമാണ് വായിച്ചത്. நாம் இப்பொழுது வாசித்தது 7வது அதிகாரத்தின் 24வது வசனம். അത് ഈ സ്ത്രീയുടെ ആ രണ്ടാമത്തെ വിവാഹത്തിൽ ഉള്ള ഈ കുഴഞ്ഞ് അവളുടെ ഒരു നിലവിളിയാണ് നമ്മൾ കേൾക്കുന്നത്. അയ്യോ, എന്നെ ഇതിന്ന് ആര് വിടുവിക്കും? பாருங்கள், இந்த 2வது விவாகம் செய்த இந்த ஸ்திரீயினுடைய நிலைமை இப்படியாகத்தான் மாறி தன்னுடைய இருதயத்தின் குமுறலாக அவள் சொல்லுகிறது போல இருக்கிறது. நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? പ്രിയപ്പെട്ടവരെ, பிரியமானவர்களே, ഈ രണ്ടാമത്തെ വിവാഹത്തിന്റെ പ്രത്യേകത നിങ്ങൾ വേണ്ട വിധത്തിൽ ഉൾക്കൊണ്ടോ? இந்த 2வது திருமணத்தினுடைய முக்கியத்துவத்தை அல்லது விசேஷித்த காரியங்களை நீங்கள் சரியாக உள்வாங்கிக் கொண்டீர்களா? തീർച്ചയായും പഴയ മനുഷ്യൻ കൊല്ലപ്പെട്ട് അതിന് പകരം കർത്താവിന്റെ അടുത്തേക്ക് വരുന്ന ഒരുവൻ കർത്താവിനെ സ്വീകരിക്കുന്നുണ്ട്. பாருங்கள், பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்ட பிற்பாடு கர்த்தருக்குள் வருகிற ஒரு நபர் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுகிறார். എന്നാൽ ஆனால் കർത്താവിനെ 100% ഭർത്താവായിട്ട് സ്വീകരിച്ച് ആ നിലയില് കർത്താവിന് തന്നെ ആ തൻ്റെ ജീവിതത്തിൽ മുഴുവൻ സ്ഥാനവും കൊടുക്കേണ്ടതിന് പകരം ஆனால் கர்த்தரை 100% ஏற்றுக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையுடைய எல்லா காரியத்திலும் 100% கர்த்தர் கிரியை செய்யும்படி அனுமதிப்பதற்கு பதிலாக അതിന് പകരം ഇവൾക്ക് പറ്റിയ തെറ്റെന്താണ്? இந்த ஸ்திரீயினுடைய 2வது தவறு எதுவாக இருந்தது? ഇവള് ന്യായപ്രമാണത്തിലെ ദൈവവചനത്തിലെ തന്നെ കൽപ്പനകളെ എങ്ങനെയെങ്കിലും പാലിക്കുന്ന ഒരു കാര്യത്തിനായിട്ട്, അതിൻ്റെ ഒരു അടിമയായിട്ട്, അതിൻ്റെ ഒരു ഭാര്യയായിട്ട് തന്നെ തന്നെ കൊടുത്തു. பாருங்கள், இந்த ஸ்திரீயானவள் தேவனுடைய வார்த்தையாகிய அவருடைய கற்பனையை தான் எப்படியாவது முயற்சித்து கடைபிடித்து விட வேண்டும் என்று சொல்லி அந்த நியாய பிரமாணத்திற்கு தன்னை அவள் விவாகம் செய்து கொண்டாள். ഇന്ന് എന്നെ കേൾക്കുന്ന ആരെങ്കിലും കർത്താവാണെന്ന് വിചാരിച്ച് ന്യായപ്രമാണത്തെ വിവാഹം കഴിച്ച വല്ലവരും ഉണ്ടോ? இங்கே யாராவது அப்படி இருக்கிறீர்களா? கர்த்தர் என்று தவறுதலாக நினைத்து விட்டு நியாய பிரமாணத்தை திருமணம் செய்து கொண்டவர்கள் இங்கே இன்று யாராவது இருக்கிறீர்களா? ഈ ന്യായപ്രമാണം നിങ്ങളുടെ ജീവിതത്തെ ദുസ്സഹമാക്കും. பாருங்கள், இந்த நியாய பிரமாணம் என்பது உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் கடினமுள்ளதாக தான் மாற்றும். ഈ ന്യായപ്രമാണത്തെ തെറ്റൊന്നും പറയാനൊക്കെ. ஆனால் இந்த நியாய பிரமாணத்தை குறித்து நாம் எந்த தவறும் சொல்ல முடியாது. ന്യായപ്രമാണം ആത്മീകം, ஞானோ எந்த ഭാഗത്താ തെറ്റ്? ஞானோ ஜடமயம். பாருங்கள், நியாய பிரமாணம் ஆவிக்குரியதா இருக்கிறது. ஆனா பிரச்சனை என்னுடையதான் பிரச்சனை. ஏன்னா நானும் மாம்சத்திற்கு உரியவனா இருக்கிறேன். ആ ന്യായപ്രമാണം വെച്ചിരിക്കുന്ന ശരിയായ നിലവാരത്തിനൊത്ത് എനിക്ക് വരാൻ പറ്റുന്നില്ല. அந்த நியாய பிரமாணம் சொல்லுகிற அந்த தரத்திற்கு ஏற்றவாறு என்னால் மேல் எழும்பி வர முடிகிறதில்லை. ന്യായപ്രമാണമായതുകൊണ്ട് കടുകിട അങ്ങോട്ടോ ഇങ്ങോട്ടോ മാറുകയില്ല. இது நியாயப்பிரமாணமா இருக்கிற காரணத்தினாலே சிறு துளி அளவு கூட அது அங்கும் இங்கும் அது விட்டு கொடுக்கறதில்லை. ഈ ന്യായപ്രമാണത്തെ തൃപ്തിപ്പെടുത്താനുള്ള ശ്രമത്തിനിടയിൽ ഈ സ്ത്രീ, ഈ സഹോദരി അങ്ങ് കുഴഞ്ഞു, സഹോദരി അങ്ങ് വലഞ്ഞു. பாருங்கள், இந்த நியாய பிரமாணத்தை திருப்திப்படுத்துகிற முயற்சியிலே தோற்று போய் அந்த சகோதரி அவள் முற்றிலுமாக சோர்ந்து போய் விடுகிறாள். അവള് വിചാരിച്ചു, ഈ ഭർത്താവ് അങ്ങ് മരിച്ചു പോയായിരുന്നെങ്കിൽ എനിക്ക് കർത്താവിനെ തന്നെ പോയി വിവാഹം കഴിക്കായിരുന്നു. அப்ப இந்த ஸ்திரீ யோசிக்கிறாங்க, இந்த கணவர் இப்ப இறந்துட்டாருன்னா நான் என்ன செய்ய முடியும்? போய் கர்த்தரை நான் திருமணம் செய்து கொள்ள முடியும் என்று நினைக்கிறார்கள். കർത്താവ് എല്ലാം കൃത്യമായിട്ടല്ലേ ചെയ്യുന്നത്? ஆனா கர்த்தரும் எல்லாவற்றையும் சரியாகத்தானே நேர்த்தியாக தானே செய்வாரு. തീർച്ചയായും ന്യായപ്രമാണത്തെക്കാളോ ഒക്കെ കൃത്യമായിട്ട് തന്നെയാണ് കർത്താവ് കാര്യങ്ങൾ ചെയ്യുന്നത്. இந்த நியாயப்பிரமாணத்தை காட்டிலும் மிகவும் நேர்த்தியாக அல்லவா கர்த்தர் செய்வார். എന്നാൽ ഈ കർത്താവിനെ വിവാഹം കഴിച്ച സ്ത്രീക്ക് ആ കർത്താവിന്റെ നിലവാരത്തിനൊപ്പം വരാൻ കഴിയുന്നില്ലെങ്കിൽ അവള് നിലവിളിക്കുമ്പോ കർത്താവ് വന്ന് അവളെ സഹായിക്കും, കൂടെയിരിക്കും, അവളോടൊപ്പം അധ്വാനിക്കും, அவளை விஷமிப்பிக்கல. பாருங்கள், ஆனால் கர்த்தருடைய தரத்திற்கு ஏற்றவாறு செய்யும்படிக்கு பிரயாசப்படுகிற இந்த ஸ்திரீக்கு கர்த்தர் என்ன செய்வார்? ஆதரவு கொடுப்பார், உதவி செய்வார். அந்த தரத்தை அடையும்படிக்கு அவர் எல்லா உதவிகளும் செய்வார். அப்போ ഈ സ്ത്രീ വിചാരിക്കുകയാണ്, அப்பொழுது இந்த ஸ்திரீ இப்ப யோசிக்கிறாங்க, இப்படி ഞാന് ഈ സ്നേഹവാനായ കർത്താവുമായിട്ടുള്ള വിവാഹത്തിന് പകരം ഈ ന്യായപ്രമാണത്തെ വിവാഹം കഴിച്ചതാണ് എന്റെ കുഴപ്പം.
இப்ப என்னுடைய பிரச்சனை என்னன்னா, நேசராகிய கிறிஸ்துவை நான் திருமணம் செய்வதற்கு பதிலாக தவறுதலாக எண்ணி நியாயப்பிரமாணத்தை போய் நான் திருமணம் பண்ணிட்டது தான் என்னுடைய பிரச்சனை என்று இந்த ஸ்திரீ உணர ஆரம்பிக்கிறாள். ഈ ന്യായപ്രമാണവുമായിട്ടുള്ള വിവാഹബന്ധത്തിൽ നിന്ന് എങ്ങനെയും അങ്ങ് മോചിതയായിരുന്നെങ്കിൽ എനിക്ക് പോയി ഈ നല്ലവനായ കർത്താവിനെ വിവാഹം കഴിക്കാമായിരുന്നു, മൂന്നാമത്തെ വിവാഹം. இந்த நியாயப்பிரமாணத்தோடு கூட தான் கொண்ட திருமணத்திலிருந்து எப்படியாவது விடுபட்டு விட்டால் நான் போய் மூன்றாவது திருமணமாகிய கிறிஸ்துவோடு கூட நான் என்ன செய்ய முடியும், திருமணம் செய்து கொள்ள முடியும் என்று யோசிக்கிறாள். ഈ ന്യായപ്രമാണവുമായുള്ള വിവാഹബന്ധത്തിൽ നിന്ന് എങ്ങനെ മോചിതമാകും? இந்த நியாயப்பிரமாணத்தோடு கூட நடந்த இந்த திருமணத்திலிருந்து எப்படி விடுதலை பெற முடியும்? ഓ, അവിടെ ഭാര്യയോ ഭർത്താവോ ആരെങ്കിലും ഒരാൾ മരിക്കാതെ ഈ വിവാഹബന്ധത്തിൽ നിന്ന് മോചനമില്ല. இந்த திருமண பந்தத்திலே ஒன்று கணவர் அல்லது மனைவி, இதுல யாராவது ஒருவர் மரிக்காத பட்சத்திலே இந்த திருமண பந்தத்திலிருந்து நாம் விடுதலை அடைய முடியாது. റോമർ 7-ാം അധ്യായം 2-3 വാക്യങ്ങളൊക്കെ ഈ കാര്യം പറയുന്നുണ്ട്. ரோமர் 7வது அதிகாரத்தினுடைய 2-3 வசனங்கள் இந்த காரியத்தை சொல்லுகிறது. ഇവള് വിചാരിച്ചു, എങ്ങനെ ഈ ന്യായപ്രമാണവുമായിട്ടുള്ള വിവാഹബന്ധത്തിൽ നിന്ന് എനിക്ക് മോചിതമാകാം, ഒരു മരണം നടന്നെങ്കിൽ എന്ന് അവൾ ഉള്ളിന്റെ ഉള്ളിൽ ആഗ്രഹിക്കുക. இந்த ஸ்திரீ இப்பொழுது யோசிக்க ஆரம்பிக்கிறாள், எப்படி தான் இந்த நியாயப்பிரமாண பந்தத்திலிருந்து விடுபட முடியும், இந்த திருமண பந்தத்திலிருந்து யாராவது ஒருவர் மரித்தால் நலமா இருக்குமே என்று சொல்லி அவள் யோசிக்க ஆரம்பிக்கிறாள். പക്ഷേ ഇതിന്റെ അകത്ത് ഈ ഭർത്താവ് മരിക്കുന്ന ലക്ഷണമൊന്നുമില്ല. കാര്യം ന്യായപ്രമാണം എല്ലാം കൃത്യമായിട്ടാ ചെയ്യുന്നത്, ஆனா പഴയ മനുഷ്യനെ പോലല്ല. இந்த 2வது திருமணத்துல பாத்தீங்கன்னா கணவர் மரிக்கிறதற்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை. ஏன்னா அந்த நியாயப்பிரமாணம் என்பது எல்லாவற்றையும் நேர்த்தியாய் சரியாய் செய்கிற ஒரு நபராய் இருக்கிறார். ഓ, ഇദ്ദേഹത്തിന് ഒരു പനിയോ തലവേദനയോ പോലും വരുന്നില്ല, മരിക്കുന്ന ഒരു ലക്ഷണവും ഇല്ല. பாருங்க, இந்த நபருக்கு தலைவலியோ அல்லது சின்ன ஒரு காய்ச்சல் கூட வராது, சாகிறதற்கு இவருக்கு வாய்ப்பே கிடையாது. പിന്നെ എങ്ങനെ ഈ വിവാഹബന്ധത്തിൽ നിന്ന് മോചിതയാകാം? அப்படி இருக்கும் பொழுது எப்படி இந்த திருமண பந்தத்திலிருந்து வெளியேற முடியும், விடுதலை அடைய முடியும்? അപ്പോ ഈ സ്ത്രീ ഒരു വിദ്യ കണ്ടെത്തി. அப்பதான் இந்த ஸ்திரீ ஒரு காரியத்தை அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ഓ, ഭർത്താവ് മരിക്കുന്നില്ല, അദ്ദേഹം നല്ല ആരോഗ്യമായിട്ടിരിക്കുക, എന്നാ ഞാൻ അങ്ങ് മരിച്ചേക്കാം. இந்த கணவர் அவர் ஒரு நாள் சாக போறது இல்ல, அவர் ரொம்ப ஆரோக்கியமானவர். ஒண்ணு செய்யறேன், நான் செத்து போயிடுறேன். ആ ഭാര്യ മരിച്ചാലും ഈ വിവാഹബന്ധം വേർപെട്ടല്ലോ. இங்க மனைவியானவள் இறந்து போனாலுமே இந்த விவாக பந்தம் முறிந்து விடும் அல்லவா? പ്രിയപ്പെട്ടവരെ, பிரியமானவர்களே, ഗലാത്യർ 2-ാം അധ്യായത്തിൽ പറയുന്നത് ഈ കാര്യം. கலாத்தியர் 2வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் இதுதான். അവിടെ എന്താ പറയുന്നത്? அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? അവിടെ ഞാൻ എന്തോ ചെയ്തു, ഞാന് കർത്താവിനോട് കൂടെ അങ്ങ് മരിച്ചു. அங்கே நான் என்ன செய்கிறேன், கிறிஸ்துவுக்குள்ளாக நான் மரித்து விடுகிறேன். പ്രിയപ്പെട്ടവരെ, பிரியமானவர்களே, ന്യായപ്രമാണം ഒരിക്കലും മരിക്കേയില്ല. பிரியமானவர்களே, நியாயப்பிரமாணம் என்பது ஒரு நாளும் மரிக்க போவதில்லை. പിന്നെ ഇതിൽ നിന്ന് വേർപെടാനുള്ള മാർഗം എന്താ? ஆனால் இதிலிருந்து எப்படி நாம் விடுதலை அடைய முடியும்? നമ്മൾ തന്നെ അങ്ങ് മരിക്കുക ചെയ്യാന്ന്. அதற்கு ஒரே வழி, நாம் அந்த இடத்திலே மரித்து விட வேண்டும். ഈ സ്ത്രീ ഈ ബന്ധത്തിൽ, ഈ ഭർത്താവുമായുള്ള ബന്ധത്തിൽ മരിച്ചു. இந்த ஸ்திரீயானவள் தன்னுடைய 2வது கணவரோடு கூட ஏற்படுத்தி கொண்ட அந்த விவாக பந்தத்திலிருந்து அவள் மரித்து போனாள். കണ്ടോ, ഗലാത്യർ 2:19 അത് പറയുന്നുണ്ട്. பாருங்கள், கலாத்தியர் 2வது அதிகாரத்தின் 19வது வசனத்திலே அது சொல்லப்பட்டிருக்கிறது. ഞാൻ ദൈവത്തിനായി ജീവിക്കേണ്ടത് എന്ന് വെച്ചാൽ நான் தேவனுக்கென்று பிழைக்கும்படிக்கு. அதற்குரிய அர்த்தம் என்னவென்றால், ഞാൻ ദൈവത്തെ, കർത്താവിനെ ഇനി വിവാഹം കഴിക്കേണ്ടതിന്, நான் கர்த்தரை திருமணம் செய்து கொள்ளும்படிக்கு, അതിനുവേണ്ടി എന്താ, ന്യായപ്രമാണത്താൽ, ന്യായപ്രമാണ സംബന്ധമായിട്ട് ഞാൻ അങ്ങ് മരിക്കുന്നു. ഈ ന്യായപ്രമാണത്തിന് ഞാൻ അങ്ങ് മരിക്കുന്നു. இந்த അതാണ് 20-ാം വാക്യത്തിൽ അത് വിശദീകരിക്കുന്നത്. பாருங்கள், நான் நியாய பிரமாணத்தினாலே நியாய பிரமாணத்திற்கு மரித்து விட்டேன். அதனுடைய தொடர்ச்சியை தான் நம்ம 20வது வசனத்துல வாசிக்கிறோம். അങ്ങനെ മരിച്ചാൽ, அப்படி மரிக்கும் பொழுது എന്ത് സംഭവിക്കാൻ കഴിയും? என்ன நமக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? ഇവിടെ നമ്മൾ ഈ കാര്യങ്ങള് റോമർ 7-ൽ നമ്മളത് കണ്ടു. இதே காரியத்தை தான் நாம் ரோமர் 7வது அதிகாரத்திலே நாம் பார்த்தோம். അവള് പറയുന്നു 7:24-25, ഈ മരണത്തിന് അധീനമായ ശരീരത്തിൽ നിന്ന് എന്നെ ആർ വിടുവിക്കും എന്ന് ചോദിക്കുമ്പോ ഇതാ അവള് തന്നെ മരിച്ച് എന്ത് സംഭവിക്കുന്നു? അടുത്ത വാക്യം, നമ്മുടെ കർത്താവായ യേശുക്രിസ്തു മുഖാന്തരം ഞാൻ ദൈവത്തിന് സ്തോത്രം ചെയ്യും.
24வது வசனத்திலே, நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரியத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார் என்கிற ஒரு கேள்விக்கு அவள்தானே மரித்து அவளே ஒரு பதில் சொல்லுகிறார். 25வது வசனத்திலே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆதலால் நானே என் மரணத்தினாலே தேவனுடைய நியாயப்பிரமாணத்திற்கும் மாம்சத்தினாலேயோ பாவ பிரமாணத்திற்கும் ஊழியம் செய்கிறேன். പ്രിയപ്പെട്ടവരെ, பிரியமானவர்களே, തീർച്ചയായിട്ടും കർത്താവിന്റെ നിലവാരം ഒട്ടും കുറവല്ല. பாருங்கள், கர்த்தருடைய தரம் என்பது நியாயப்பிரமாணத்திற்கு எந்த ஒரு காரியத்திலும் குறைவானதல்ல. പക്ഷേ மாறாக അവിടെ കർത്താവ് ആ, ഈ ഭാര്യയെ സഹായിക്കും, അവൾക്ക് വേണ്ടി ചെയ്യേണ്ടതെല്ലാം ചെയ്യും. அந்த இடத்திலே கர்த்தர் என்ன செய்கிறார்? இந்த ஸ்திரீக்கு உதவி செய்கிறார். அதே போல தேவையான அத்தனை உதவிகளையும் அவர் செய்கிறார். അവള് ഈ കർത്താവിനെ തന്നെ സ്വയം മരിച്ച് ആ മറ്റേ ബന്ധത്തിൽ നിന്ന് വേർപെട്ട് കർത്താവിനെ തന്നെ വിവാഹം കഴിച്ചു. இப்பொழுது இந்த ஸ்திரீயானவள் தான் நியாயப்பிரமாணத்திற்கு மறித்து கர்த்தரோடு கூட இந்த விவாக பந்தத்திலே தன்னை இணைத்துக் கொள்ளுகிறாள். എന്നിട്ട് ആ വിവാഹ ജീവിതം അവൾ എൻജോയ് ചെയ്തുകൊണ്ട് പറയുകയാണ്, பாருங்கள், இப்பொழுது சொல்லுகிறார், இந்த விவாக காரியமானது, இந்த திருமண காரியம் என்ன செய்கிறது என்று அவள் சொல்லுகிறாள். അവള് പറയുകയാണ്, அவள் சொல்லுகிறாள், ഞാന് കർത്താവായ യേശു ക്രിസ്തു മുഖാന്തരം ദൈവത്തിന് ഇപ്പൊ സ്തോത്രം ചെയ്യുന്നു. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். ആ ഈ കാര്യമാണ് ഗലാത്യർ 2:20-21 വാക്യങ്ങളിൽ കാണുന്നത്. இந்த காரியத்தை தான் கலாத்தியர் 2வது அதிகாரம் 20-21வது வசனங்களே நாம் பார்க்கிறோம். ഞാൻ മരിച്ചു, நான் மரித்து விட்டேன். ഞാന് ന്യായപ്രമാണത്തിനുമായിട്ടുള്ള വിവാഹ ബന്ധത്തിൽ നിന്ന് വേർപെട്ടു. இந்த நியாயப்பிரமாணத்தோடு கூட நான் ஏற்படுத்தி கொண்ட இந்த திருமண பந்தத்திலிருந்து நான் இப்பொழுது விடுதலையாகி விட்டேன். ഞാൻ ഇപ്പോൾ കർത്താവിനെ സ്വീകരിച്ചു. இப்பொழுது நான் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு விட்டேன். കർത്താവ് എനിക്ക് പകരം ജീവിച്ചോളും. இப்பொழுது எனக்கு பதிலாக கர்த்தர் அவர் வாழ்ந்து விடுவார். കർത്താവായ യേശു ക്രിസ്തു യോഹന്നാന്റെ സുവിശേഷം 15-ാം അധ്യായത്തിലും ഈ കാര്യം പറയുന്നു. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 15வது அதிகாரத்திலும் இதே காரியத்தை தான் சொல்லி இருக்கிறார். അവിടെ പറയുന്നു, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ഞാൻ മുന്തിരിവള്ളിയും നിങ്ങൾ കൊമ്പുകളുമാണ്. நான் திராட்சை செடியா இருக்கிறேன், நீங்கள் கொடிகளா இருக்கிறீர்கள். 5வது வசனம். അപ്പൊ ജീവിക്കാൻ വേണ്ട അതിന്റെ ആ സാപ്പ്, ആ മുന്തിരിവള്ളിയുടെ ആ സത്തൊക്കെ ആ മുന്തിരിവള്ളിയിൽ നിന്നാണ് കൊമ്പിലേക്ക് വരുന്നത്. ஆகவே இங்கே கனி கொடுக்கக்கூடிய அந்த சாராம்சம் எல்லாம் இந்த திராட்சை கொடிக்கு அந்த திராட்சை செடியிலிருந்து தான் வருகிறது. 15-5 തുടർന്ന് പറയുന്നു, ഒരുത്തൻ എന്നിലും ഞാൻ അവനിലും വസിക്കും. 15வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் அவனிலும் அவன் என்னிலும் அவன் வாழும் பொழுது എന്നെ പിരിഞ്ഞ് നിങ്ങൾക്ക് ഒന്നും ചെയ്യാൻ കഴിയില്ല. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. അതിനെ തിരിച്ചു പറഞ്ഞാലോ, அதை அப்படியே மாத்தி சொன்னோம்னா, നിങ്ങൾക്ക് എന്തെങ്കിലും ചെയ്യണമെങ്കിൽ എൻ്റെ കൂടെ മാത്രമേ നിങ്ങൾക്ക് ചെയ്യാനൊക്കെ ഉള്ളൂ. നിങ്ങളെ ഞാൻ ആ നിലയിൽ സഹായിക്കും. பாருங்க, உங்களுக்கு ஏதாவது ஒரு காரியம் செய்யணும்னா அதை நீங்க என் மூலமா தான் செய்யணும். அப்படிப்பட்ட ஒரு உதவியை நான் உங்களுக்கு செய்வேன் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். ഈ കർത്താവ് നമ്മളെ സഹായിക്കാൻ തൽപരനാണ്. இந்த கர்த்தர் நமக்கு உதவி செய்வதற்கு வல்லவராய் இருக்கிறார், ഈ ஆவல் உள்ளவராய் இருக்கிறார். ഈ മൂന്നാമത്തെ ഭർത്താവ് അവിടുന്ന് ഈ ഏറ്റവും നമ്മളെ ഇഷ്ടപ്പെടുകയും നമ്മളെ സ്നേഹിക്കുകയും നമുക്ക് വേണ്ടി കാര്യങ്ങൾ ചെയ്തു തരികയും ചെയ്യും. இந்த 3வது கணவர் நமக்காக நம்மை நேசித்து நமக்கு தேவையான உதவிகள் எல்லாம் செய்வதற்கு அவர் ஆயத்தமுள்ளவராய் இருக்கிறார். പക്ഷേ ஆனால் ആ കർത്താവിനെ നമ്മളെ തന്നെ പൂർണ്ണമായിട്ട് ഏൽപ്പിച്ചു കൊടുക്കണം. அந்த கர்த்தருக்கு நம்மை நாமே முற்றிலுமாய் நாம் அர்ப்பணிக்க வேண்டும். സമയം കടന്നു പോകുന്നല്ലോ, സമയം കടന്നു പോകുക. நேரம் கடந்து போய் கொண்டிருக்கிறது. ഞാന് ഈ കാര്യം വ്യക്തമാക്കാൻ ഞാൻ ചെറുപ്പത്തിൽ വായിച്ചിട്ടുള്ള ഒരു സുവിശേഷ പ്രതിയിൽ പറഞ്ഞിട്ടുള്ള ഒരു കഥ പറയാം. இந்த காரியத்தை இன்னும் உங்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக நான் என்னுடைய சிறு வயதிலே ஒரு டிராக்ஸ் போன்ற அந்த ஒரு சுவிசேஷக பிரதியிலே வாசித்த ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். നിങ്ങൾ നയാഗ്ര വെള്ളച്ചാട്ടം എന്ന് കേട്ടിട്ടുണ്ടോ? நீங்கள் நயாகரா அருவியை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? ഓ, അമേരിക്കയിലെ ആ വെള്ളച്ചാട്ടം, അത് നമ്മൾ കണ്ടു നിന്നാൽ നമ്മൾ ഭയപ്പെട്ടു പോകും.
அந்த அமெரிக்காவில் இருக்கிற அந்த நயகரா வீழ்ச்சியை நீங்கள் பக்கத்துல போய் பார்த்தாலே நீங்க பயந்து போயிடுவீங்க. அவ்வளவு பெருசு அது. ആ നയാഗ്ര നദിയിലെ വെള്ളം വലിയൊരു ഗർത്തത്തിലേക്ക് വലിയ ഹൂങ്കാരത്തോടെ വലിയ ശബ്ദത്തോടെ വീഴുകയാണ്. இந்த நயகரா வீழ்ச்சி என்பது அந்த தண்ணீர் மிகவும் அதிகமாக ஒரு பெரிய அருவியில கீழே ஒரு பள்ளத்திலே வந்து மிகவும் ஃபோர்ஸாக விழுந்து கொண்டிருக்கும். ആ അതിൽ നിന്ന് ഉയരുന്ന ആവിയും ഇതൊക്കെ കണ്ടാല് നമ്മൾ ഭയപ്പെട്ടു പോകും. அப்படியே அந்த நீர்வீழ்ச்சி கீழே விழும் பொழுது அதிலிருந்து எழுந்து வருகிற அந்த புகையை நம்ம பார்த்தாலே பிரமிச்சு போயிருவோம். കാല് തെറ്റി ആ ഗർത്തത്തിലെങ്ങാനും വീണാ പിന്നെ രക്ഷയില്ല. கால் தவறி அந்த நீர்வீழ்ச்சியில நமக்கு விழுந்தனா அதோட கதை முடிஞ்சது. ഒരു ദിവസം ഒരു ആ നിലയിൽ ഒരു അഭ്യാസി അവിടെ നയാഗ്ര വെള്ളച്ചാട്ടം കാണാൻ വരുന്നവരുടെ മുമ്പിൽ ഒരു അഭ്യാസം നടത്തി. பாருங்க, ஒரு முறை அந்த நயாகரா வீழ்ச்சியை காண வந்த ஒரு நபர் ஒரு சாகசம் ஒன்று செய்கிறார். ആ അദ്ദേഹം ഈ നയാഗ്ര വെള്ളച്ചാട്ടത്തിന്റെ അപ്പുറത്തും ഇപ്പുറത്തും രണ്ട് വശങ്ങളിലും ഓരോ തൂണ് നിർത്തി. அந்த நபர் என்ன செய்தார், நயகரா நீர்வீழ்ச்சியினுடைய இரு பக்கங்களிலும் 2 தூண்களை அவர் ஏற்படுத்தி, എന്നിട്ട് ആ വെള്ളച്ചാട്ടത്തിന് മുകളിലൂടെ ആ തൂണില് ഒരറ്റത്ത് നിന്ന് മറ്റേ അറ്റത്തേക്ക് ഒരു ചെറിയ ചരട് വലിച്ചു കെട്ടി. பாருங்கள், இந்த 2 கம்பங்களுக்கு இடையே ஒரு சிறிய கயிறை கட்டினார். அந்த கயிறானது அந்த நீர்வீழ்ச்சிற்கு நேர் எதிராக அதனுடைய மிகவும் அருகிலே கட்டப்பட்டிருந்தது. എന്നിട്ട് അഭ്യാസി ആ ചെറിയ നൂലെ കയറി ഈ നയാഗ്ര വെള്ളച്ചാട്ടത്തിന്റെ ഒരു വശത്തു നിന്ന് പതുക്കെ പതുക്കെ ആ നൂലിലൂടെ കാലടി വെച്ച് இந்த நபர் என்ன செய்தார், நயகரா நீர்வீழ்ச்சியினுடைய ஒரு பக்கத்திலிருந்து மறு பக்கத்திற்கு இந்த 2 கம்பங்களுக்கு இடையே கட்டப்பட்டிருந்த அந்த கயிறின் மேல் மெல்ல மெல்ல நடந்து காண்பித்தார். ആയിരക്കണക്കിന് ആളുകളാണ് ഈ അഭ്യാസം കാണാനായിട്ട് ആ നയാഗ്ര വെള്ളച്ചാട്ടത്തിന്റെ താഴെ பாருங்கள், നിൽക്കുന്നത്. இந்த வீர சாகச காரியத்தை பார்ப்பதற்கு பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் கூடியிருந்தார்கள். ഒരു കാലടിയോ വല്ലതും തെറ്റിപ്പോയാൽ പിന്നെ രക്ഷയില്ല. பாருங்க, அவரு கொஞ்சம் ஸ்லிப் ஆனாருன்னா கூட காரியங்கள் முற்றிலுமாக கோணலாக மாறிவிடும். പക്ഷെ ഇദ്ദേഹം വലിയ അഭ്യാസിയാണ്. ஆனா இந்த நபர் ஒரு வீர சாகச செயல் செய்கிற ஒரு நபர். ആളുകളുടെ നെഞ്ചിടിപ്പിനെ ഒക്കെ അവഗണിച്ച് ഇദ്ദേഹം ഇതാ ചിരിച്ചുകൊണ്ട് ഒരറ്റത്ത് നിന്ന് മറ്റേ അറ്റം വരുന്നു. ஆனால் இந்த நபர் என்ன செய்கிறார், புன்னகையோடு கூட சிரித்த முகத்தோடு கூட எந்த ஒரு பயம் இல்லாம இந்த நயகரா நீர்வீழ்ச்சியுடைய ஒரு கரையில இருந்து மற்றொரு கரைக்கு அந்த கயிறு மூலமா சாவகாசமா அப்படி நடந்து போய் காட்டுறாரு. എന്നിട്ട് ആളുകൾ ഇത് കഴിഞ്ഞല്ലോ എന്ന് വിചാരിച്ചിരിക്കുമ്പോ ഉണ്ടടാ ആ ചരടെ കൂടെ വീണ്ടും ഇങ്ങോട്ട് നടക്കും, വീണ്ടും തിരിച്ചു നടക്കും. ஆஹ் இவங்க பார்த்துட்டு இருக்கும் பொழுதே அவர் என்ன செய்யறாரு, மறுபடியும் அந்த கயிறுல நடந்து இந்த பக்கமா வராரு. അദ്ദേഹം തിരിച്ചു വന്നിട്ട് അദ്ദേഹം താഴെയുള്ള കാണികളോട് ഇങ്ങനെ പറഞ്ഞു, அவர் அந்த வீர சாகசம் செய்த நபர் வந்து கீழே வேடிக்கை பார்த்துட்டு இருந்த அந்த ஜனங்களை பார்த்து இப்படி கேட்கிறாரு, നിങ്ങള് ഇത് കണ്ടല്ലോ, നിങ്ങൾ ഇത് ഇഷ്ടപ്പെട്ടോ? நீங்க இந்த சாகசத்தை எல்லாம் பாத்தீங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததா? കാണികൾ എല്ലാരും ഏകസ്വരത്തിൽ പറഞ്ഞു അയ്യോ ഞങ്ങൾക്ക് ഇഷ്ടമായി എന്ന് പറഞ്ഞ് എല്ലാവരും കൈയടിച്ചു. அப்ப கூடியிருந்தவங்க எல்லாருமே சொன்னாங்க, எங்களுக்கு ரொம்ப விருப்பமா இருந்துச்சு, பார்ப்பதற்கே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுன்னு கைத்தட்டி பாராட்டினாங்க. എന്നാൽ ഞാൻ വേറൊരു വിദ്യ കാണിക്കാം. ഒരു വലിയ ഡ്രം ഇതേ കൂടെ ഞാൻ കൈ കൊണ്ട് ഉരുട്ടിക്കൊണ്ട് അങ്ങോട്ട് പോയേച്ചാ ഇങ്ങോട്ട് വരാം. அப்போ அவர் சொன்னாரு, நான் இன்னொரு வித்தைய கூட காட்டுறேன் பாருங்க. இந்த கயிறுல ஒரு பெரிய ட்ரம் எடுத்து அதை உருட்டிக்கிட்டே நான் இந்த கடைசில இருந்து அந்த கடைசி வரைக்கும் நான் போய் காட்டுறேன், அதையும் நீங்க பார்க்க முடியுமான்னு கேட்டாரு. ചരട് നല്ല ശക്തിയുള്ളതാണ്. இந்த கயிறு நல்ல உறுதியான கயிறு. ആ ഡ്രം ആണെങ്കിൽ രണ്ട് വശത്തേക്കും ഇങ്ങനെ കവിഞ്ഞു കിടക്കുന്നു. മധ്യം മാത്രമാണ് ഈ ചരടെ കൂടി ഇദ്ദേഹം തള്ളിക്കൊണ്ടു പോകും. பாருங்க, அந்த ட்ரம் உருண்டையா இருக்கு, 2 பக்கம் கேப் இருக்கு. இப்போ அவர் அதை நடுவுல அதை உருட்டிட்டே அப்படியே அந்த பக்கம் வரைக்கும் போறாரு. അദ്ദേഹം ഈ ഡ്രം ഒരറ്റത്ത് നിന്ന് ഉരുട്ടി പതുക്കെ നടന്ന് അക്കരെ ചെന്നു. இந்த நபர் என்ன செய்கிறார், இந்த பெரிய ட்ரம் ஒரு பக்கத்துல இருந்து மெதுவா உருட்டி அந்த மறுக்கரைக்கு போய் விடுகிறார். കയ്യടി അതിന്റെ ഉച്ചസ്ഥായിലായി. இப்போ கைத்தட்டல் ரொம்ப பலமா இருக்கு. அதை பார்த்துட்டு இருந்தவங்க ரொம்ப பலமா கைத்தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. അദ്ദേഹം വീണ്ടും തിരിച്ച് ഇതേ ഡ്രം തന്നെ ആ ചരടിലൂടെ ഉരുട്ടിക്കൊണ്ട് ഇങ്ങേ വശത്ത് വന്നു. இப்ப அந்த நபர் என்ன செய்கிறார், மறுபடியும் அந்த ட்ரம் அதே பக்கத்துக்கு உருட்டிட்டு அந்த கயிறு மேலேயே நடந்து வந்துடுறாரு. എന്നിട്ട് പറഞ്ഞു, കണ്ടോ ഞാന് ഈ ഇതിൽ അങ്ങോട്ടും ഇങ്ങോട്ടും നടക്കാൻ വിദഗ്ധനാണെന്ന് നിങ്ങൾ സമ്മതിക്കുന്നു? இப்ப வந்து அந்த கூட்டத்தை பார்த்து கேட்டாரு, நான் இந்த நயகரா நீர்வீழ்ச்சியில இந்த கயிறுல அந்த பக்கம் இந்த பக்கம் என்னால வந்துட்டு இப்படி சாவகாசமா போயிட்டு வர முடியுன்றதை நீங்க நம்புறீங்களா அப்படின்னு கேட்டாரு.
എല്ലാവരും കയ്യടികളോടെ സമ്മതിച്ചു, തീർച്ചയായിട്ടും ഞങ്ങൾ எல்லாருமே പോയി കണ്ടു. உற்சாகமா கைத்தட்டி ஆமா உங்களால முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. അപ്പൊ അദ്ദേഹം ഒരു ഓഫർ വെച്ചു. அப்ப அவர் ஒரு சலுகை, ஒரு ஆஃபர் மாதிரி ஒரு காரியத்தை சொல்றாரு அவரு. നിങ്ങൾ ഈ കണ്ടുകൊണ്ടിരുന്ന ആരെങ്കിലും ഒരാള് എന്റെ തോളത്ത് കയറി 2 കാലും മുന്നോട്ടിട്ടിരുന്നു, ഞാൻ അപ്പുറത്ത് കൊണ്ടുപോകാം, തിരിച്ചു കൊണ്ടുവരാം, ആര് വരും? சரி, இப்படி நீங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களா? உங்கள யாரோ ஒருத்தர் வாங்க வந்து என் தோள் மேல ஏறி உட்காந்துக்குங்க, நான் பத்திரமா என்ன செய்றேன், இந்த கரையில இருந்து அந்த கரைக்கு போயிட்டு மறுபடியும் இங்கே வந்து உங்களை விட்டுறேன், யாராவது வர முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். ഒരാള് പോലും തയ്യാറായി. அதுக்கு ஒருத்தருமே தயாராகவில்லை. ഇതാണ് ഈ കഥ. ഇതിന് വേറൊരു വേർഷൻ കേട്ടിട്ടുണ്ട്. இதுதான் இந்த கதை. இந்த கதைக்கு இன்னொரு வெர்ஷன் இருக்கு. அதை நான் இப்படி கேட்டிருக்கிறேன். അദ്ദേഹം ഒരാളും തയ്യാറാകാഞ്ഞപ്പോ അദ്ദേഹം തന്നെ നാളുകളായിട്ട് പരിചയമുള്ള ഒരു കൊച്ചു കുഞ്ഞ് അവിടെ നിന്നു. ആ കൊച്ചു കുട്ടിയോട് ചോദിച്ചു, മോനെ, നീ എന്നെ വിശ്വസിച്ച് എന്റെ തോളത്ത് കയറിയിരിക്കാമോ? பாருங்க, இப்படி அவர் கேட்ட உடனே யாருமே அதுக்கு சம்மதிக்கல. ஆனா தன்னை அதிக நாள் அறிந்திருந்த ஒரு சிறு பிள்ளையின் இடத்துல கேட்டாராம், நீ வந்துட்டு தோல்ல ஏறி உட்காந்துக்கிறியா, நான் உன்னை பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு வரேன் அப்படின்னு அந்த சிறு பிள்ளையின் இடத்துல அவர் கேட்டாராம். കൊച്ചുകുട്ടി സമ്മതിച്ചു. அந்த சிறு பிள்ளை அதற்கு சம்மதம் தெரிவித்தது. ഇദ്ദേഹം അവനെ തോളത്ത് കയറ്റി ഇരുത്തി കാല് രണ്ടും മുമ്പോട്ടിട്ടു. அந்த சிறு பிள்ளையை அவர் தோல்ல ஏற்றி கொண்டாரு. அதோடைய 2 கால்களும் தன்னுடைய மார்பருகே வைத்து அவர் பிடித்துக் கொண்டார். പതുക്കെ നടന്നു. கொஞ்சம் அப்படி மெதுவா நடந்து போறாரு. പക്ഷെ ഈ ചരടിന്റെ മധ്യത്തിലെത്തിയപ്പോ താഴത്തെ വെള്ളത്തിലേക്ക് ഇവനൊന്ന് നോക്കി. பாருங்க, இந்த இப்படி அவர்கள் நடந்து போகும் பொழுது அந்த குழந்தையானது என்ன செய்தது, நடு பகுதிக்கு போகும் பொழுது கீழே ஓடிக்கொண்டிருக்கிற அந்த பெரிய நீர்வீழ்ச்சி, அந்த வெள்ளம் ஆர்ப்பரித்து ஓடுகிற காரியத்தை பார்த்தது. അത് കണ്ടപ്പോ അവൻ പേടി കൊണ്ട് വിറയ്ക്കാൻ തുടങ്ങി. அதை பார்த்த மாத்திரத்திலே அந்த பிள்ளை பயந்து நடுங்க ஆரம்பித்து விட்டது. ഈ ചരടിലൂടെ നടക്കുന്നത് തന്നെ വലിയൊരു അഭ്യാസമാണ്. பாருங்க, இந்த கயிறுல நடந்து போறதே ஒரு சாகச காரியம். ഒന്ന് കാല് വെച്ചാൽ ഇവനും ഈ അഭ്യാസിയും കൂടെ ഈ നയാഗ്രയിൽ വീഴും. கொஞ்சம் தவறிடுச்சுன்னா தானும் தன்னை கொண்டு வருகிற அந்த வீர சாகசம் பண்ற அந்த நபர் 2 பேருமே அந்த தண்ணியில விழுந்து செத்து போயிட வேண்டியது இருக்கும். അതുകൊണ്ട് ഈ അഭ്യാസി ഉടനെ നടത്തം നിർത്തി ഈ മോനോട് പറഞ്ഞു. உடனே அந்த வீர சாகசம் செய்தவர் என்ன செய்கிறாரு, அந்த இடத்திலேயே நிறுத்திட்டு அந்த பிள்ளையின் இடத்துல ஒரு கேள்வி கேட்டார். മോനെ, നീ കണ്ണടച്ചു. மகனே, நீ கண்ணை மூடிக்க போதும். കണ്ണടച്ച് എന്നെ ആ നിലയില് ചേർത്ത് പിടിച്ച് അനങ്ങാതങ്ങിരിക്കും. நீ என்ன செய்ய, கண்ணை மூடிட்டு என்னை இறுக்கமா பிடிச்சிட்டு நீ என் கூட வா போதும். അല്ലെങ്കിൽ നീ നിന്നെ തന്നെ പൂർണ്ണമായി എന്നിൽ അങ്ങ് അർപ്പിക്കുക. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, முழுமையா நீ என் மேல உன்னுடைய நம்பிக்கையெல்லாம் வச்சிரு, முழுசா என்னையே நம்பிடு. കൊച്ചുകുട്ടിയായോണ്ട് അവൻ ഈ പറഞ്ഞതനുസരിച്ചു. அது சிறு பிள்ளையா இருந்த காரணத்தினால் அவர் சொன்னதை அந்த குழந்தை அப்படியே கேட்டு கீழ்ப்படிஞ்சிருச்சு. അവൻ കണ്ണടച്ചു, ഇദ്ദേഹത്തെ മുറുകെ പിടിച്ചു. அந்த சிறு பிள்ளையாண்டான் என்ன செய்தான், தன்னுடைய கண்களை மூடிக்கொண்டு அந்த நபரை இறுக்கமாக பிடித்துக் கொண்டான். അങ്ങനെ അവന്റെ വിറയില് നിന്നു. அப்படிதான் அவங்க அந்த கரை போய் சேர்ந்தார்கள். അല്ല, അവന്റെ ആ കുട്ടിയുടെ വിറയില് നിന്നു. மன்னிக்கணும், அந்த சிறு பிள்ளைக்கு ஏற்பட்ட நடுக்கம் அங்கே குறைந்து போனது. വിറയില് നിന്നത് കൊണ്ട് ഈ അഭ്യാസിക്ക് പിന്നീട് വീഴുമെന്ന് പേടി കൂടാതെ ഇവനെയും കൊണ്ട് അക്കരെ എത്താനും തിരികെ എത്താനും കഴിയും. அப்படி அவனுடைய அந்த நடுக்கம் எல்லாம் குறைந்து போன பிற்பாடு இந்த சாகசம் செய்கிற நபர் மெதுவாக அந்த குழந்தையோடு கூட மறுக்கரை அடைந்தார். പ്രിയപ്പെട്ടവരെ, നമുക്ക് കണ്ണുകൾ അടയ്ക്കുകയും പ്രാർത്ഥിക്കുകയും ചെയ്യും. பிரியமானவர்களே, நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். എന്താ ഈ പറഞ്ഞത്? എന്താ നമുക്കറിയാം. இங்கே சொன்ன காரியம் என்னவென்று நாம் அறிந்திருக்கிறோம். ഞാനും നീയും ഈ കൊച്ചുകുട്ടിയെ പോലാണ്. நீங்களும் நானும் இந்த சிறு பிள்ளை போல் தான் இருக்கிறோம். നമ്മൾ കണ്ണുകൾ അടയ്ക്കുക, ഈ കർത്താവിനെ തന്നെ മുറുകെ പിടിക്കുക. நாம் நம்முடைய கண்களை மூடிக்கொண்டே நம்முடைய கர்த்தரை நாம் இறுக்கமாக பிடித்துக் கொள்ள வேண்டும். നമ്മളെ അക്കരെ എത്തിക്കേണ്ട ചുമതല നമ്മുടേതല്ല, കർത്താവിൻ്റെതാണ്. நம்மை அக்கறைப்படுத்த வேண்டிய பொறுப்பு நம்முடையது கிடையாது, மாறாக நம்முடைய கர்த்தருடைய பொறுப்பு அது. കർത്താവ് അത് ചെയ്യാൻ ശക്തൻ എന്ന് നിങ്ങൾ വിശ്വസിക്കുന്നു? கர்த்தர் அதை செய்வதற்கு வல்லவரா இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் மெய்யாகவே விசுவாசிக்கிறீர்களா? എന്റെ കർത്താവായ യേശു ക്രിസ്തു മുഖാന്തരം ഞാൻ ദൈവത്തിന് സ്തോത്രം ചെയ്യുന്നു. என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாக பிதாவாகிய தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். ഞാൻ മരിച്ചു, நான் மரித்தேன்,
ഇനി ജീവിക്കുന്നത് ഞാനല്ല, இனி பிழைத்திருப்பது நான் அல்ல, അവൻ എനിക്ക് പകരം അവൻ അത് ചെയ്തുകൊള്ളും. அவர் எனக்கு பதிலாக இதை நிறைவேற்றுவார். അവനെ വിശ്വസിച്ച് അവനിൽ ഞാൻ പൂർണ്ണമായി അർപ്പിക്കുന്നു. அவரை நான் விசுவாசித்து என்னை முழுமையாக அவரிடத்திலே நான் சமர்ப்பிக்கிறேன். പ്രിയപ്പെട്ടവരെ, നമുക്ക് ഒരു നിമിഷം നമ്മൾ കേട്ട വചനങ്ങളോടുള്ള ബന്ധത്തിൽ നമുക്ക് നമ്മളെ തന്നെ സമർപ്പിക്കാം. பிரியமானவர்களே, ஒரு நிமிடம் நாம் கேட்ட இந்த வசனத்தோடு கூட நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போமாக. 3 വിവാഹം കഴിച്ച സ്ത്രീയെ കുറിച്ച് നമ്മൾ പറഞ്ഞല്ലോ. 3 திருமணங்களை செய்த அந்த ஸ்திரியை குறித்து நாம் கேட்டு வந்தோம். ഇപ്പോഴും രക്ഷിക്കപ്പെട്ടിട്ടില്ലാത്ത ആ പഴയ മനുഷ്യനെ ഭർത്താവായിട്ട് സ്വീകരിച്ച ആരെങ്കിലും ഈ വചനം കേൾക്കുന്നു? இங்கே இன்னும் ரட்சிக்கப்படாமல் அந்த பழைய மனுஷனை திருமணம் செய்திருக்கிற நபர்கள், அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற யாராவது இங்கே இங்கே இருக்கிறீர்களா? എങ്കിൽ അവൻ, ആ പഴയ മനുഷ്യൻ കർത്താവിനോടുകൂടെ ക്രൂശിക്കപ്പെട്ടു. നീ കർത്താവിനെ രക്ഷകനായി സ്വീകരിക്കുക. அப்படி என்று சொன்னால் உங்களுடைய பழைய மனுஷன் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்படட்டும். நீங்கள் கர்த்தராகிய இயேசுவை உங்களுடைய நாயகராக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். കർത്താവാണെന്ന് കരുതി ന്യായപ്രമാണത്തെയും ചട്ടങ്ങളെയും നിയമത്തെയും വിവാഹം ചെയ്ത ആരെങ്കിലും ഉണ്ടോ? அல்லது கர்த்தர் என்ற தவறுதலாக நினைத்து கொண்டு நியாயப்பிரமாணங்கள், கற்பனைகளை போய் திருமணம் செய்து கொண்ட யாராவது இருக்கிறீர்களா? അങ്ങനെയെങ്കിൽ അതിന് നീ തന്നെ മരിക്കുക. அப்படி என்று சொன்னால் அந்த இடத்திலே நீங்கள் தான் மரித்து விட வேண்டும். ഓ, ഞാൻ കർത്താവിനോടൊപ്പം മരിച്ചിരിക്കുന്നു. இதோ நான் கிறிஸ்துவுடனே கூட மரித்து விட்டேன். ഇനി ജീവിക്കുന്നത് ഞാനല്ല, இனி பிழைப்பது நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள் பிழைத்திருக்கிறார். ആ ക്രിസ്തു എന്നിൽ ജീവിക്കാനായിട്ട് ഞാൻ മരിക്കട്ടെ. கிறிஸ்து எனக்குள் ஜீவிக்கும்படிக்கு நான் முதலாவது மரித்து போகட்டும். നമ്മൾ മരിച്ച് ആ ന്യായപ്രമാണവുമായുള്ള വിവാഹ ബന്ധത്തിൽ നിന്ന് മോചിതരാവുക. அப்படி நாம் மரிக்கும் பட்சத்திலே இந்த நியாயப்பிரமாணத்தோடு கூட நாம் ஏற்படுத்தி கொண்ட இந்த திருமண பந்தத்திலிருந்து நாம் விடுதலை அடைகிறோம். എന്നിട്ട് യഥാർത്ഥത്തിൽ കർത്താവിൽ തന്നെ സമ്പൂർണമായിട്ട് സമർപ്പിക്കുക. அதற்கு பிறகு யதார்த்தமாக உண்மையாக கர்த்தரிடத்திலே நம்மை முழுமையாய் ஒப்படைப்போமாக. അവിടുന്ന് അത് ചെയ്യും. அவர் அதை பார்த்து கொள்வார். എന്നിൽ നല്ല പ്രവൃത്തി ആരംഭിച്ചവൻ ക്രിസ്തുവിന്റെ നാളോളം അത് തികയ്ക്കും. பாருங்கள், எனக்குள் இந்த நற்கிரியை ஆரம்பித்தவர் கிறிஸ்துவனுடைய நாள் பரியந்தம் அவர் முடிய நடத்துவார். ഞങ്ങളുടെ സ്വർഗീയ പിതാവേ, எங்கள் பரலோக பிதாவே, ഞങ്ങൾ അങ്ങയെ സ്തുതിക്കുന്നു. நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ഞങ്ങളുടെ ഹൃദയ കണ്ണുകളെ തുറന്ന് ഈ സത്യങ്ങളെ കാണാൻ ഇടയാക്കണം. எங்களுடைய மனக்கண்களை திறந்து இந்த சத்தியங்களை நாங்கள் பார்க்கும்படிக்கு எங்களுக்கு உதவி செய்தருளுங்க. കർത്താവിനെ രക്ഷകനായി സ്വീകരിച്ചിട്ടില്ലാത്ത ആരെങ്കിലും ഉണ്ടെങ്കിൽ അവരിന്ന് കർത്താവിനെ രക്ഷകനായി സ്വീകരിപ്പാൻ ഇടയാക്കണമേ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய சொந்த இரட்சகராக இன்னும் யாராவது ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்கட்டும். കർത്താവ് അന്ന് തെറ്റിദ്ധരിച്ച് ന്യായപ്രമാണത്തിനും ചട്ടങ്ങൾക്കും ഒക്കെ കീഴടങ്ങി ജീവിതം ദുസ്സഹമാക്കിയ ആരെങ്കിലും ഉണ്ടെങ്കിൽ അവരിന്ന് സ്വാതന്ത്ര്യത്തിലേക്ക് വരട്ടെ. கர்த்தர் என்று தவறுதலாக நினைத்து நியாயப்பிரமாணம் சட்ட திட்டத்தை போய் விவாகம் செய்து கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை இன்னும் கடினமாக மாற்றிக்கொண்டவர்கள் யாராவது இருப்பார்கள் என்று சொன்னால் இந்த நாளிலே அவர்கள் அதிலிருந்து விடுதலை ஆகட்டும். കർത്താവെ, അങ്ങിൽ തന്നെ പൂർണ്ണമായി സമർപ്പിച്ച് അങ്ങിൽ ആശ്രയിച്ച് ആ നിലയില് ഞങ്ങളുടെ ശിഷ്ടായുസ് കഴിപ്പാൻ ഞങ്ങളെ തന്നെ സമർപ്പിക്കുന്നു. கர்த்தர் மேல் முழுமையாக சார்ந்து கொண்டு நம்மை முழுமையாய் அர்ப்பணித்து விடுவோமாக. അവിടുന്ന് അത് ചെയ്യുന്നതിനായിട്ട് നന്ദി. அப்படி நீர் எங்களுக்கு செய்ய போறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. യേശു ക്രിസ്തുവിന്റെ നാമത്തിൽ തന്നെ. இயேசு கிறிஸ்து நாமத்திலே நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ആമേൻ. ஆமென்.